الحمد لله وكفى والصلاة والسلام على من لا نبي بعده اللهم صل على رسولك سيدنا ونبينا ومولانا محمد وبارك وسلم عليه أما بعد فقد قال الله تبارك وتعالى بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها النبي لم تحرم ما أحل الله لك تبتغي مرضات أزواجك والله غفور رحيم قد فرض الله لكم تحلة أيمانكم والله مولاكم وهو العليم الحكيم صدق الله العلي العظيم. கண்ணியமிக்க சங்கையான சகோதரர்களே, பெரியவர்களே, நாங்கள் நேரடியாகவே தலையங்கத்துக்கு வருவோம். சூரத்து தஹ்ரீமுடைய சில பாடங்கள் என்னுடைய உங்களுடைய வாழ்க்கைக்கு சொல்லித்தரக்கூடிய சில பாடங்களை படிக்கிறது மிக பொருத்தமாக இருக்கும் என்று நினைக்கிறேன். இஸ்லாம் என்றது, தீனுல் இஸ்லாம் என்றது ருபூபியத், தௌஹீத், ஏகத்துவம், இதுக்கு சரியான முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறது. ஏகத்துவத்தை பாதுகாக்க வேண்டும். வஹ்தஹு லா ஷரீக லஹு, அல்லாஹ் ஒருவன், அவனுக்கு இணை துணை இல்லை, இணை வைக்கக்கூடாது. அல்லாஹு சமத், லம் யலித் வலம் யூலத் வலம் யகுன் லஹு குஃபுவன் அஹத், லைஸ கமிஸ்லிஹி ஷைஉன், அவனைப் போல, அவனுக்கு நிகராக அவனைப் போல எதுவும் இல்லை. இப்படியாக தௌஹீதை பற்றி மிச்சம் பேசுகிறது. தௌஹீதுக்கு அடுத்தபடியாக தேவையாது மேல லேடிஸா, தௌஹீதுக்கு அடுத்தபடியாக குர்ஆன் பேசியிருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான தலையங்கம்தான் குடும்ப நிறுவனம், ஃபேமிலி இன்ஸ்டிடியூஷன்ஸ், நிறுவனமயப்படுத்தப்பட்ட குடும்ப வாழ்க்கை. மனிதர்களுடைய சிவிலைசேஷனுடைய, அதாவது மனிதர்களுடைய நாகரீகம் ஆரம்பிக்கிறது குடும்பத்தை கொண்டுதான், தனியா இல்லை. கணவன் மனைவி என்ற ஒரு உறவை கொண்டுதான் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா உலகத்தில் மனிதன் என்ற படைப்பு, மனிதன் என்ற அல்லாஹுடைய சிரேஷ்டமான படைப்பு அல்லாஹ் வாழ வச்சிருக்கிறான். எனவே குர்ஆன், இஸ்லாம் குறைங்குமா, குர்ஆன் இஸ்லாம் வந்துட்டு குடும்ப நிறுவனத்தை பற்றி நிச்சயம் பேசியிருக்குது. குடும்ப நிறுவனம் எப்படி பாதுகாக்கப்பட வேண்டும், குடும்ப நிறுவனங்களை பால்படுத்தியவர்களுக்கு என்ன தண்டனை இருக்குது, என்ன தண்டனை, பெரிய தண்டனை, உலகத்திலேயும் தண்டனை, மௌத்துக்கு பிறகும் தண்டனை. அந்த தண்டனைகளை பற்றி குர்ஆன் பேசியிருக்குது. அதே சந்தர்ப்பத்தில் இஸ்லாமியர்களால் பேசப்படாத ஒரு தலையங்கமாகவும் மாறிவிட்ட தலையங்கம் குடும்ப வாழ்க்கை. இஸ்லாமியர்களால் குடும்ப வாழ்க்கை சம்பந்தமாக என்ன செய்யறதில்ல, பேசுறது இல்லை. உச்சமா பேசினா பெற்றோர்களை எப்படி பாதுகாத்துக் கொள்ளணும், புள்ளை எப்படி வளர்க்கணும், இது ரெண்டும் தான். குடும்ப நிறுவனம் என்பது எவ்வளவு முக்கியமானது, அதுக்கு ரெண்டு விடயத்தை மட்டும் பார்த்துட்டு போகும். நாளை கியாமத்துடைய நாளில் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா ஒரு சாராருக்கு வலது கையில கொடுப்பான் தண்ட செயலேட்ட, ஃபஅம்மா மன் ஊதிய கிதாபஹு பியமீனிஹி, ஒரு கூட்டத்துக்கு. இன்னும் ஒரு கூட்டத்துக்கு அல்லாஹ் கொடுப்பான் இடது கையில, ஃபஅம்மா மன் ஊதிய கிதாபஹு பிஷிமானிஹி. குர்ஆனுடைய பல இடங்கள் இது வந்திருக்குது, வலது கையும் இடது கையும். ஒரு சாராரை பற்றி அல்லாஹ் சொல்றான்,
இடது கையில கொடுக்கப்படும். ஆனா அந்த இடது கையையும் முதுகுக்கு பின்னால் எடுத்து கொடுப்பான். முகத்தை பார்த்து கொடுக்க மாட்டான். மலக்குமார்கள் முகத்தை பார்த்து தரமாட்டாங்க. வரா வஹ்ரிஹி, எதுக்கு பின்னுக்கால? முதுகுக்கு பின்னுக்கால. அவங்க யாருன்னு சொன்னா அல்லாஹ் சொல்றான், தொடர்ந்து சொல்றான் நபி, இன்னஹு கான ஃபி அஹ்லிஹி மஸ்ரூரா. குடும்ப நிறுவனத்தை பால்படுத்திடுவாங்க. குடும்பத்துள்ளுக்கு அல்லாஹ்வுடைய கட்டளைகள் பேணப்படாம நிலையில பால்படுத்தி சந்தோஷமா வாழ்ந்துட்டு போனாங்க. குடும்பம் என்றதுக்குள்ள அல்லாஹ்வுடைய தீனை கொண்டு வர வானம். இது ஹராம், இது ஹலால், இது மஹரம், இது மஹரம் இல்லை, இது கூடும், இது கூடான்ற கன்செப்டை பேசவாங்க. இது எங்க குடும்பம் சும்மா வாழ்றதுக்கு. நாங்க சந்தோஷமா வாழ்ந்துட்டு போறோம் குடும்பத்துல. அல்லாஹ் சொல்றான், அவங்களுக்கு இருக்கிற தண்டனை என்னன்னா, முதலாவது தண்டனை நாளை கியாமத்துடைய நாளையில அவர்களுடைய இடது கையில் அல்லாஹ் கொடுக்க மாட்டான். இடது கையையும் முதுகுக்கு பின்னுக்கு எடுத்து கொடுப்பான். நான் என் முகத்தில் நீ முழிக்காதே. இன்னும் ஒரு ஹதீஸ் ரியாது சாலிஹீன்ல பள்ளிகள்ல வாசிப்பாங்க. நான் அன்பா சொல்றேன், பள்ளிகள்ல வாசிக்கப்படக்கூடிய தாலீம் இருக்குதே, இது ஹதீஸை மட்டும் வாசிக்கிற ஒரு ஹல்காவல்ல. என்ற ஒரு ஹதீஸுக்கு விளக்கம் சொல்றதுக்கு உலமாக்கள் பெரும் 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 கிதாப் எழுதிக்கிறார். ஒரு ஹதீஸை ஒரு ஆலிமுக்கு, ஒரு மௌலவிக்கே சும்மா சொன்ன விளங்காது. அவரும் எத்தனையோ பல நூலக கிதாபுகளை ரெஃபர் பண்ணினாத்தான் அதுக்கு என்ன விளங்கும், அர்த்தமே விளங்கும். அப்படிப்பட்ட ஹதீஸை இவனை யாரோ எடுத்து எழும்பி 10 நிமிஷம் வாசிட்டு தாலீமுடைய ஹல்கா முடிஞ்சிருந்தா அது அதாவாக மாட்டாது. அது உலமாக்கள் தான் வாசிக்கணும், அது விளக்கம் சொல்லித்தான் வாசிக்கணும். ஒரு ஹதீஸ் இருக்குது, கஃபா பில் மர்இ இஸ்மன், ரியாது ஸாலிஹீன் உள்ள ஹதீஸ் இது. கஃபா பில் மர்இ இஸ்மன் அன் யுضيع من يعود. ஹதீஸ். இந்த ஹதீஸை உலமாக்கள் அநேகமாட்டாக்கள்கிட்ட கேட்டா அவங்க ஓதினது மறந்துருக்கும் அவங்களுக்கு. இந்த ஹதீஸ் அர்த்தம் மறந்திருக்கும். இந்த ஹதீஸ் அர்த்தம் என்னன்னு சொன்னா, தன்னுடைய பராமரிப்பின் கீழ் இருக்கக்கூடியவர்களை பால்படுத்துறது பாவத்தால் உனக்கு போதும். தண்ட பராமரிப்பின் கீழ் இருக்கக்கூடியவர்களை பால்படுத்துற பாவம் இருக்குதே, அந்த ஒரு பாவம் உனக்கு எல்லா பாவத்துக்கும் போதும். நீங்க புள்ளை உண்ட சரியா வளர்க்காம போனா அதுக்கு தௌபா செய்ய உங்களுக்கு. நீங்க கபருக்கு போனாலும் அவர் செய்யறதெல்லாம் வந்து கொண்டு இருக்கும். உங்களோட மருமகள் பதுவா செய்வோம் உங்களுக்கு, என்ன மாம சரியா புள்ள வளர்க்காத்தினால எனக்கு தரித்திரியம் பிடிச்ச ஒரு மாப்பிள்ளை கிடைச்சிச்சுன்னு சொல்லுவாங்க. யாரு யாரை சொல்றோம்? மருமகள் சொல்லுவான். புறக்க இருக்கிற புள்ள சொல்லும், எங்கட அப்பாக்கு நாசம் உண்டாகட்டும், அவனோட வேலையை சரியா செய்யாத்தினால எனக்கு ஒரு கெட்ட வாப்ப கிடைச்சிது. இன்னைக்கு அப்படி எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. நீங்க பொறுப்பை செய்ய இல்லைண்டா அந்த பாவம், நான் குடிச்ச இல்ல, வட்டி வாங்கி இல்ல, நான் சினா செஞ்சு இல்ல, நான் அது செஞ்சில்லை, இது செஞ்சில்லை, எத்தனையோ பேர் அடுக்கிக் கொண்டே போவாங்க. புள்ளைய ஒழுங்கா வளர்த்திக்கிறீங்களா? நீங்க நல்ல ஒரு வாப்பவான்னு கேட்டா அவருக்கே சந்தேகம், அவருக்கே சந்தேகம். சொன்னா கூட அந்த ஒரு பாவம் போதும், வேற பாவம் செய்ய தேவையில்லை. கஃபா உனக்கு போதும். அது பில் மர்இ இஸ்மன், பாவத்தால் அந்த பாவம் ஒன்று போதும். எந்த பாவம்? தண்ட பராமரிப்பில் இருக்கக்கூடியவர்களை பால்படுத்தி விடுவது, அந்த பாவம் ஒன்று போதும் உங்களுக்கு. அதனால குடும்ப நிறுவனங்கள் சம்பந்தமாக குர்ஆன் மிச்ச விரிவாக ஆழமாக டீப்பா பேசுகிறது. சூரத்து தஹரீம் வந்துட்டு கத் சமிஅ அல்லாஹு ஜுஸு, அதாவது சூரத்துல், அதாவது 28வது ஜுஸுடைய கடைசி சூரா. 28வது ஜுஸு அல்லாஹ் ஆரம்பிக்கிறது கத் சமிஅ அல்லாஹு கௌலல்லதி துஜாதிலுக ஃபீ ஸௌஜிஹா. ஒரு கணவனை பத்தி ஒரு மனைவி வந்து ஹதரத் ரசூலுல்லாஹ்விடத்துல முறைப்பாடு செய்யல,
அப்டேட் பண்ணினான், என்ன மாப்பிள்ளை இப்படித்தான். ஆனா அல்லாஹ்ட்ட முறைப்பாடு செஞ்சா, வதஷ்தகி இலல்லாஹ், அல்லாஹ் இடத்துல முறைப்பாடு செஞ்சான். யாரை பத்தி? யாரை பத்தி சொல்லுங்களேன்? மாப்பிள்ளைய பத்தி. மாப்பிள்ளைய பத்தி. قد سمع الله قول التي تجادلك في زوجها وتشتكي الى الله والله يسمع تحاوركما ان الله سميع بصير. سبحان الله. இது ஒரு ஆயத்து. இந்த ஆயத்துல சமிஅண்டும் இருக்குது, யஸ்மஊண்டும் இருக்குது, சமீஅண்டும் இருக்குது. சமிஅ யஸ்மஉ சமீஅ மூணும் இருக்குது. ஒரு பெண் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ்விடத்துல வந்து தன்னை கணவனை பத்தி செய்த முறைப்பாடு, என்ன மாப்பிள்ளை இப்படிப்பட்ட ஒருத்தர். கம்ப்ளைண்ட் பண்ணல, அல்லாஹ்ட்ட தான் கம்ப்ளைண்ட் பண்ணினான். என்ன செய்ய, இப்படிப்பட்ட ஒரு மாப்பிள்ளனே கிடைச்சிக்குது. அல்லாஹ்ட நபிட்ட சொல்றாங்க, வதஷ்தகி இலல்லாஹ், அல்லாஹ்ட்ட முறைப்பாடு செஞ்சா. தண்ட கஷ்டத்தை யார்கிட்டையும் சொல்லக்கூடாது. யார்கிட்ட சொல்லணும்? அல்லாஹ்ட்ட. அன்னை ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா சொல்றாங்க, என் வீட்டுக்குள்ளதான் அந்த பெண்மணி வந்து ஹஜ்ரத் ரசூலுல்லாஹுடைய காதுல ரகசியமாக இந்த விஷயத்தை சொன்னான். எனக்கு கூட கேட்கல. ஆனா அவட காத அவட வாய ஹஜ்ரத் ரசூலுல்லாஹுடைய காதிலிருந்து எடுக்கிறதுக்குள்ளேயே மேலேந்து இந்த ஆயத்து இறங்கிச்சுது. இந்த ஆயத்து இறங்கிச்சுது. வல்லாஹு யஸ்மஉ தஹாவுரகுமா, அவங்க ரெண்டு பேருடைய பேச்சையும் அல்லாஹ் கேட்டுக்கொண்டே இருந்தான். அங்க அல்லாஹ் ஆரம்பிச்சு இதுல முடிக்கிறான். சூரத்து தஹ்ரீம். சூரத்து தஹ்ரீமுக்கு முந்தி உள்ள சூரா வந்து சூரத்து தலாக். சூரத்து தலாக். இந்த ரெண்டு சூறாலையும் ஆச்சரியம் என்னன்னு சொன்னா, இந்த ரெண்டு சூறாவையும் அல்லாஹ் ஆரம்பிக்கிறது ஒரே மாதிரி தான். யா அய்யுஹன் நபியு, ஏ நபியே, ஏ நபியே. யா அய்யுஹன் நபியு இதா தல்லக்துமுன் நிசா யா அய்யுஹன் நபியு லிம துஹர்ரிமு மா அஹல்லல்லாஹு லக். ரெண்டும் நேரடியாகவே ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து விழிக்கக்கூடிய வார்த்தைகள். இதுக்கு முந்தி நீங்க பார்த்திருப்பீங்க, படிச்சிருப்பீங்க, கேட்டிருப்பீங்க. அல்லாஹ் எல்லா நபிமார்களையும் அழைக்கும் பொழுது யா ஆதம், யா நூஹ், யா யஹ்யா ஹுதுல் கிதாப பிகுவா, யா ஈஸா இப்னு மரியம், எல்லா நபிமார்களையும் அல்லாஹ் அழைக்கும் பொழுது, கூப்பிடும் பொழுது அவங்களோட பேரை சொல்லித்தான் கூப்பிடுவான். யாரோட பேரை சொல்லி? நபிமாருடைய பேரை சொல்லி. சையதுல் கவுனைன் தாஜுல் மதீனா முஹம்மது ரசூலுல்லாஹ் மட்டும் அல்லாஹ் அழைக்கும் பொழுது பேரு சொல்லி கூப்பிட மாட்டான். யா ஐயுஹன் நபியு, யா ஐயுஹர் ரசூல் என்று தான் அல்லாஹ் என்ன செய்வான். இது அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நபியை கண்ணியப்படுத்தின முறையில் இதுவும் ஒரு முறை. பேரு சொல்லி கூப்பிடாம எது சொல்லி? சிறப்பு பெயர் சொல்லி அல்லாஹ் கூப்பிட்டான். அப்ப ரெண்டு சூறாவிலையும் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா குடும்ப வாழ்க்கை சம்பந்தமாகத்தான் பேசுறான். குடும்ப வாழ்க்கை சம்பந்தமாக. சூரத்து தலாக்கு நடக்கிறதுக்கு ஒரு காரணமாக இருக்கும் பெரும்பாலும் கணவனுக்கும் மனைவிக்கும் இடையில ஏற்பட்ட பிரச்சனைகள் தான் தலாக்குக்கு காரணமாக இருக்கும். அப்ப விரோதம், ஒரு கோபம், கோபத்தாலையும் குடும்ப வாழ்க்கை என்பது பிரிந்து போகும். அல்லாஹுடைய கட்டளைகள் அந்த கோபத்தினால தவிடுபொடியாக்கப்படும். அப்படிப்பட்ட ஒன்று நடக்காம இருக்கணும் என்றதுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா தலாக் என்ற ஒன்றை அல்லாஹ் அறிமுகப்படுத்திக்கிறான். விளைஞ்சவனுக்கு நிக்காஹுக்கு என்ன வார்த்தை அல்லாஹ் சொன்னானோ அதே வார்த்தையைத்தான் தலாக்குக்கு சொல்லிக்கிறான். இம்சாக்கும் பிமஅரூஃபின் அவ் தஸ்ரீஹும் பிஇஹ்சான் ஆஷிரூஹுன்ன பில் மஅரூஃபி ஃபாரிகூஹுன்ன பில் மஅரூஃப். சுப்ஹானல்லாஹ். எப்படி அழகா சேர்ந்தீங்களோ அதே மாதிரி அழகா பிரிஞ்சுக்கோங்க. இது அர்த்தம் இருக்கு. ஆஷிரூஹுன்ன பில் மஅரூஃப்,
நீங்க சேரக்குள்ள எப்படி செஞ்சீங்க? இது நிச்சயப்படுத்தப்பட்ட கல்யாணம் எங்க? வானலோகத்தில். இது அல்லாஹ்வுடைய ஏற்பாடு, இது அல்லாஹ்வுடைய விருப்பம் என்று சொல்லி எல்லாம் பேசித்தான் என்ன செய்றீங்க? குடும்ப வாழ்க்கைய ஆரம்பிக்கிறீங்க. என்ன பிரிகிறது எங்கிருந்து? பூமி கீழே இருந்தா அதுக்கு மேலே இதுதான், அதுக்கு மேலே இதுதான். அல்லாஹ் சொல்றான், எப்படி சந்தோஷமா சேர்ந்து கொண்டீங்களோ இதே மாதிரி சந்தோஷமா பிரிஞ்சு கொள்ள பாருங்க. ஏன் பிரச்சனைப்படணும்? இன்னைக்கு இந்த நாட்டில் நடக்கிற எந்த ஒரு தலாக்கும் அப்படி இல்லை, எந்த ஒரு தலாக்கும் அப்படி இல்லை. கலா கதிர ஏற்றுக்கொள்ளாத தலாக், கலா கதிர நம்பாத தலாக். அல்லாஹ் சொல்றான் குர்ஆன்ல, ஆஷிரூஹுன்ன பில் மஅரூஃபி. மஅரூஃப்ண்டா அதே மஅரூஃப் தான் ஃபாரிகூஹுன்ன பில் மஅரூஃப். கணவனுக்கு மனைவிக்கும் சேர்ந்து போக இயலாது. ரெண்டு பேருக்கும் விருப்பு வெறுப்புகள் வித்தியாசமாக இருக்குது. பிரிஞ்சு கொள்ளணுமா? மார்க்கம் முறை சொல்லி தந்திருக்குது. அது நடக்காம இருக்கணும்ன்றதுக்காக வேண்டி கல்யாணத்துக்கு முன்னாலேயே பல வகையான வரையறைகள் இருக்குது. எங்க போய்த்து நிக்காஹ் செய்யணும், யாரை முடிச்சோணும், மனைவி எப்படி இருக்கணும், கணவன் எப்படி இருக்கணும், மனைவி எப்படி இருக்கணும், கணவன் எப்படி இருக்கணும், யார் ஒசரம் ஐக்கணும், யாரிடத்தில் பணம் கூட இருக்கணும், யாரிடத்தில் அறிவு கூட இருக்கணும். இது கல்யாணம் முடிக்கிறது கொண்டும் இல்லை. உம்மா வாப்பா பார்க்கறது சல்லிக்கான்னு சொல்லி, கல்யாணம் முடிச்சிட மாப்பிள்ளை பார்க்கிற வெள்ளையாய்க்கான்னு சொல்லி, இது ரெண்டை தவிர வேற ஒன்றும் இல்லை. உம்மக்கும் வாப்பக்கும் சல்லி கோணம், கல்யாணம் முடிச்சிட மாப்பிள்ளைக்கு நீக்கணும் வெள்ளையாய்க்கணும். இது ரெண்டு பிந்தே சரி. சரி, அது தனியாக பேசணும். ஹசன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, ஹசன் பின் அலி ஹஜ்ரத் ரசூலுல்லாஹுடைய பேரன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, ஒரு குடும்ப வாழ்க்கை ஆரம்பிச்சாங்க. வாழ்க்கை அவ்வளோ நினைச்ச மாதிரி ரெண்டு பேருக்கு ஒத்து போகல. தலாக்கு சொல்ல முடிவு செஞ்சுட்டாங்க. ஒரு தலாக் கொண்டு செஞ்சுட்டா நல்லம், பிரிஞ்சு கொண்டா நல்லம் என்று சொல்லி. இப்ப எப்பயுமே ஒரு கூட்டம் வைப்பாங்க ஊர்களில், சொசைட்டியில் ஒரு கூட்டம் இருக்கும். எப்பயுமே மொச்சம் பிடிச்சு கொண்டே வைப்பாங்க எங்க பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லி. அது ஒரு கூட்டம். அந்த கூட்டம் எல்லா ஊர்லயும் நிற்கும், எல்லா ஊர்லயும் நிற்கும். சும்மா தேடுவாங்க. ஒருத்தர் வந்தாரு, வந்து கேட்டாரு, நீங்க உங்களோட மனைவியை தலாக்கு சொல்ல போறீங்களோ? அதே உனக்கு, அதே இந்த மனைவியே இல்லை, நான் கேள்விப்பட்டேன், இல்லை அதே இந்த மனைவி, அவளை பற்றி பேசுறதுக்கு ஒன்றும் எனக்கிட்ட இல்லை, போ அனுப்பிட்டாங்க. கொஞ்ச நாள் போகல, 2-3 நாள் ஆச்சு, அவரை தலாக்கு சொல்லிட்டாரு. யாரு? ஹசன் ரலியல்லாஹு தஆலா. தலாக்கு சின்னத்துக்கு பிறகு மறுவ வந்தாரு. நான் சொன்ன இந்த கூட்டம் அவங்களுக்கு ஒரே இந்த தகவல் எடுக்கணும், செய்தி கிடைச்சு கொண்டிருக்கணும், அப்டேட் ஆகிக்கொண்டே இருக்கணும். ஊரில் என்ன நடக்குது, ஊரில் என்ன, யாரு யார்கிட்ட, யார் பங்களோட்டான, யார் பணக்காரனான, யாருக்கு எவ்வளோ வருமானம் வந்தால், இவர் எப்படி செஞ்சார், இது வந்து இது ஒரு இது கீழ் ஒரு கூட்டத்தெல்லாம் படைச்சிக்கிறார். இது இல்லாம கேலாம். ஃபகுல்லுன் முயஸ்ஸருன் பிமா ஹுலிக லஹு. யாரெல்லாம் எதுக்கு படைக்கப்பட்டாங்களோ அவர்களுக்கு அது ரொம்ப லேசாயிக்கும், ரொம்ப லேசு. அவர் மறுவ வந்தார், வந்து கேட்டாரு, தலாக்கு சொல்லிட்டீங்களான்னு சொல்லி. நான் தலாக்கு சொல்லிட்டேன். அவன் எப்படின்னு கேட்டாங்க. சொன்னாரு, இப்ப அவன் வந்து 3வது ஒரு பொம்புல, அவளை பத்தி பேசுறது கொண்டு எனக்கு இல்லைன்னாரு. டிவோர்ஸ் பண்ண முந்தி ஏண்ட மனைவி, ஏண்ட மனைவியோட எந்த ஒரு குறையையும் எனக்கு சொல்றது ஆண்மைக்கு முரணானது. தலாக்கு சொல்லப்பட்டதுக்கு பிறகு அது ஏண்டை அல்ல, அதை பத்தி குறை சொல்றது
ஒரு மூணாவது ஆளை பத்தி குறை பேசுறது எனக்கு அது தேவையில்லை. என்ன நாகரிகம் இது? என்ன நாகரிகம் இது? இந்த வேல்யூஸ் வரணும் வாழ்க்கையில. இது எந்த மனைவி தலாக்கு சொல்லுவாத வரைக்கும் எந்த மனைவி அவளை பத்தி எதுக்குமே பேசல. அதற்கு وَأَخَذْنَ مِنْكُمْ مِيثَاقًا غَلِيظًا وَأَخَذْنَ مِنْكُمْ مِيثَاقًا غَلِيظًا. ஈஜாபு கபூல் இங்க சும்மா சொல்லி கொடுக்கறதானே. ஈஜாபு கபூல் இங்க சும்மா சொல்லி கொடுக்குறோம். ஒருத்தருக்கு தெரியாது, அர்த்தம் தெரியாது. நபிமார்களுக்கு அல்லாஹ் வேத நூல்களை கொடுக்கும் பொழுது, நபிப்பட்டத்தை கொடுக்கும் பொழுது எப்படி கொடுத்தான் என்றத குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றானோ அதே வார்த்தையைத்தான் சொல்றான். எதுக்கு? இந்த ஈஜாபு கபூலுக்கு. வஅഖذنا منهم ميثاقا غليظا. நபிமார்களுக்கு வேத நூல்களை எல்லாம் கொடுத்து போட்டு, ரிசாலத்தை கொடுத்து போட்டு, நாங்க அவங்கள்ட்ட சத்திய பிரமாணம் செய்து கொண்டோம். ஒரு கெட்டியான, அதாவது ஒரு பலமான உடன்படிக்கை செய்து கொண்டோம். இதில் இருக்கிற எதையுமே மறைக்க மாட்டோம், இருக்கிறபடியே நாங்கள் எட்டி வைப்போம் என்ற சத்திய பிரமாணம் செய்து கொண்டுதான் இந்த வேத நூலை யாரு கொடுத்தது? யாரு கொடுத்த? நபிமார்களுக்கு கொடுத்த. அதே வார்த்தையைத்தான் அல்லாஹ் சொல்றான். وَأَخَذْنَ مِنْكُمْ مِيثَاقًا غَلِيظًا. சுப்ஹானல்லாஹ். வாப்பாட்ட ஒரு புள்ள வாப்பக்கு கொடுக்காத உடன்படிக்கையை விடவும் ஒரு ஸ்ட்ராங்கான உடன்படிக்கையை உங்களுக்கு அந்த பொம்புளை புள்ள தந்துச்சுது. அதுக்கு பிறகுதான் அவ உங்களுக்கு ஹலால் ஆச்சு. அதுக்கு பிறகு வகைஃப அல்லாஹ் குர்ஆன்ல கேக்குறான். வகைஃப என்ன ஆயத்து? வகைஃப وكيف تأخذونه وقد أفضى بعضكم إلى بعض وأخذنا منكم ميثاقا غليظا. سبحان الله. ஈஜாபு கபூல் சும்மா ரெஜிஸ்டர் வருவார். யாரோ ஹதரத்து நான் சொல்லித்தரத்து சொல்ல கொண்டு வாரு. அவர் மௌலா இஸ்லாம் மாதிரி. யாரு? அந்த மாப்பிள்ளை மௌலா இஸ்லாம் மாதிரி. அந்த கல்யாணம் முடிச்சு கொடுக்குற வாப்பா மௌலா இஸ்லாம் மாதிரி சொல்லி கொடுக்குறது. சொல்ற என்ன சொல்றேன்னு யாருக்கும் தெரியாது. சம்டைம் அகில வந்து தான் கேட்பாரு. ரெஜிஸ்டர் மகாரேவலோடு சொல்லி ஒருத்தர் முகத்தை பார்த்து கொள்றாங்க. ஒருத்தர் முகத்தை பார்த்து இங்க தான் குடும்ப வாழ்க்கை ஆரம்பிச்சிட. இது எங்க ஸ்ட்ராங் ஆகிக்க போகுது? ஆனா ஹோல் புக் பண்றதுக்கு, சாப்பாட்டுக்கு மெனு தயாரிக்கிறதுக்கு, கல்யாண கால் இப்படி படக்கோணம் பண்றதுக்கு, அதுக்கெல்லாம் கொழும்புக்கெல்லாம் போய்த்து டிசைன் பார்த்து அதெல்லாம் செஞ்சுப்பாங்க. ஈஜாபு கபூல். ஈஜாபு கபூல் இதை பத்தி குர்ஆன் பேசிக்குது. அடிப்படையில் பிரச்சனை. அடிப்படையில் பிரச்சனை. சரி, பெரும்பாலும் தலாக்கு நடக்கிறதுக்கு ஒரு காரணம் என்னென்றால் வெறுப்பு. வெறுப்பினால் தலாக்கு நடக்கும். அது இயற்கை, நடக்கலும். அதுக்கு சட்டம் இருக்குது. சூரத்து தஹ்ரீம் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இங்க சொல்றது, வெறுப்பினால் அல்லாஹ்வுடைய கட்டளைகள் மாசுபடுத்தப்படுவது போல விருப்பினாலே என்ன செய்யும்? கணவனுக்கு மனைவிக்கும் இடையில எல்லை கடந்த அன்பு, எல்லை கடந்த விருப்பம், எல்லை கடந்த ஒருத்தர் நேசிக்கிறாங்க. எனக்கு யாரையும் விட்டு கொடுக்கலும், என்ற மனைவி எனக்கு விட்டு கொடுக்கலா, இந்த நிலைக்கு வருவாங்க. இப்ப முதல் சூரத்து தலாக்குல சொன்னது வெறுப்பினால் ஏற்படக்கூடிய பிரிவை பத்தி. இங்க அல்லாஹ் சொல்றது, சூரத்து தஹ்ரீம் அல்லாஹ் சொல்ல போறது, ஒரு மனிதன் கணவனுக்கும் மனைவிக்கும் இடையில் இருக்கக்கூடிய அன்பு, பாசம், இரக்கம், அந்த ரெண்டு பேருக்கும் ஒருத்தர் விட்டு பிரிய முடியாம இருக்கிற அந்த நெருக்கத்தின் காரணமாக பல சந்தர்ப்பங்கள்ல பல வகையான தவறுகள் யாரு செய்வாங்க? மக்கள் செய்வாங்க. சும்மா சொல்லுவோமே, காதலிக்கிற ஒருத்தரை மனைவியாக இல்ல காதலிக்கிறாரு, அவளைத்தான் பிடிச்சோம். பாப்பா சொல்றாரு நான் இல்லைன்னு நினைச்சுக்கோ, உம்மா சொல்றாரு நான் மவுத்து நினைச்சுக்கோ, குடும்பம் சொல்லுது எங்களுக்கு வானம் நீண்டு சொல்றாங்க. என்ன சொன்னாலும் பிரச்சனை. இது எல்லை கடந்த அன்பினால் வரக்கூடிய விபரீதம். அதுவும் குடும்ப வாழ்க்கைக்கு நஞ்சி.
அதுவும் குடும்ப வாழ்க்கைக்கு நஞ்சு. எத்தனையோ பேர் கல்யாணம் முடிச்சதுக்கு பிறகு உம்மோட பேசுறல. யாரை திருப்திப்படுத்த சொல்லுங்களேன்? யார் திருப்திப்படுத்த? மனைவி. ஏன்னா மனைவி விருப்பம் இல்லை உம்மா விட்டு போறதுனால. தபுதகி மர்தாத் அஸ்வாஜிக், தாத்தா வீட்டுக்கு போறத மனைவி விருப்பம் இல்லை. அவட சொன்னா அவட மூஞ்சபடியே கொஞ்சம் அப்செட் ஆயிடும். அதனால சொல்றதும் இல்லை போறதும் இல்லை. எதுவும் கொடுக்கறவன்டா ரகசியமா கொடுத்துட்டு வெளியே பார்க்கறது. வெறுப்பினால் குடும்பம் சிதறண்டு போவது போல அளவு கடந்த அன்பு கொள்வதின் காரணமாக குடும்பத்தில் விபரீதங்கள் நடக்கும். எத்தனையோ குடும்பம். நான் நேற்று முதநாத்து கூட இருந்தேன், வெளியில் இருந்து. அப்ப ஒரு சகோதரர் வந்து அழுதுட்டார். அதில் கொஞ்சம் துவா செய்யுங்கோ, என்ன நோனக்கு என் குடும்பத்தோட ஒத்து போறா இல்லை, எவ்வளோ இருந்தும் வேலை இல்லை. குடும்பம் என்றா அவருக்கு மனைவி முதல் மனைவி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வாழ்க்கையில் அல்லாஹ் ஒரு இப்படிப்பட்ட ஒரு நிகழ்ச்சியை நடத்தாட்டினான். ஏண்டா சில விடயம் இருக்குது குர்ஆன் புத்தி சொல்றதில்ல. குர்ஆன் புத்தி சொல்றது ஊமானங்கள் சொல்லித்தான், சம்பவம் சொல்லி. நல்லா படுமாக்களுக்கு நல்லா என்ன செய்யும்? படும், லேசா படும். சம்பவங்களை சொல்லி ஒரு விஷயத்தை சொன்ன லேசா படும். உதாரணங்களூடாக சும்மா இப்படி சொல்லியிருந்தா மனைவியிட பொருத்தத்தின் காரணமாக அல்லாஹுடைய கட்டளைகளை பால்படுத்த வானம் என்று சொல்லியிருந்தால் அது எங்களுக்கு என்ன செய்ய மாட்டாது, ஜீரணிக்கிறத விடவும் ஒரு நிகழ்ச்சியை சொல்லி. இந்த இடத்துல ரெண்டு நிகழ்ச்சி அல்லாஹ் சொல்றான். நபியினுடைய குடும்பத்துள்ளுக்கு நடந்த நிகழ்ச்சி. ஒரு மனிதன் யாராக ஆனாலும் அடிப்படையில் அவர் யாரு சொல்லலேன்? மனிதன். அதை மறந்துடணும். ஒரு மனிதன் யாராக ஆனாலும் அவர் யாரு? மனிதன். அப்ப மனிதன்ல இருக்கக்கூடிய அந்த இயற்கையான தபியா, இயற்கையானவைகள் அனைத்தும் என்ன செய்பவன்ட்ட கோபம் வரும், ஆசைக்கும் பேராசை இருக்கும், முன்கோபம் வரும். இதெல்லாம் யாரானாலும் சரி, நீங்க யாராக ஆனாலும் சரி, அவைகள் நடக்கத்தான் செய்யும். விருப்பம் இல்லாத விடயங்கள் நடைபெறும் பொழுது மனதுக்கு பாரமாக இருக்கும், சந்தோஷமான நிகழ்ச்சி நடக்கும் பொழுது சந்தோஷமாக இருக்கும். இது மனிதன் இயல்பு. இயல்புக்கு முரணாக மனிதன் இல்லை. அதேதான் பெண்ணுக்கும். ஒரு பெண் யாராக ஆனாலும் சரி, அவ யாரு சொல்கிறேன்? பெண். இன்ன குடும்பத்தில் கல்யாணம் முடித்ததின் காரணமாக அந்த பெண்ணுடைய இயற்கை தன்மைகள் செய்ய மாட்டாது, சொல்லுங்களேன், மாற மாட்டாது. பெண் பெண்ணாகத்தான் இருப்பா. பெண்ணிடம் இருக்கக்கூடிய ரோஷம் இருக்கவே வேணும், அது இல்லா போகலாம். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்குள்ள நடந்த ரெண்டு சம்பவங்கள். தாஜுல் மதீனா முஹம்மது ரசூலுல்லாஹுடைய மனைவிமார்கள், உம்மஹாத்துல் முஃமினீன், ஏண்ட உங்களோட தாய், எனக்கும் உங்களுக்கும் தாய் என்று குர்ஆன் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறது. அப்படிப்பட்ட தாய்மார்கள் யாராக ஆனாலும் யதார்த்தத்தில் அவர்கள் மனிதர்கள். இதை மறக்க வேணும். இப்ப என்ன நடக்குது? ஒரு நிகழ்ச்சி நடக்குது வீட்டுக்கு. 9 மனைவிமார்கள் ஒரே நேரத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாருடைய வீட்டுக்கும் போவாங்க. எல்லாருடைய வீட்டிலையும் குறிப்பிட்ட நேரம் கழிப்பாங்க. ஒரு வீட்டுக்கு போனா அந்த வீட்டில் கொஞ்சம் நேரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட டைம் எடுப்பாங்க. என்ன செய்வாங்கன்னா, அந்த வீட்டில் தேன் பானி இருக்கும். மாரியத்துல் கிப்திய்யா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, அவங்களோட வீடு, அவங்களோட ஊர் வந்து மிஸ்ர் நாடு. அங்கிருந்து வரக்கூடிய நல்ல தேன் பானி அங்கே இருக்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த தேனியை குடிச்சிட்டு வருவாங்க. இது மற்ற மனைவிமார்களுக்கு அவ்வளோ விருப்பம் இல்லை. விருப்பம் இல்லை. நீங்க பள்ளியிலிருந்து போறனே வழியில
தங்கச்சூட்டில் போய்த்து ஒரு டீ குடிச்சிட்டு போய்த்து வீட்டுக்கு போய் வைஃப் கேட்டால் டிவி தரவான்னு கேட்டா, இல்லை நான் தங்கச்சூட்டில் குடிச்சேன்னு எப்படிங்க ஓகே? உங்களோட அவக்கு விருப்பம் இல்லைண்டா எங்க சரி குடிச்சிட்டு வாழ்ந்துட்டு போகட்டும் வா, அது பிரச்சனையே இல்லை அவக்கு. அது எங்க சரி மேய்ஞ்சிட்டு வார ஒரு என்ன உண்டு, அது பிரச்சனை. எங்க குடிச்சாலும் பிரச்சனை, குடிச்சா ரைட். அது குடும்ப வாழ்க்கை அல்ல. அங்க குடிச்சீங்க, இங்க தானே வரணும், நான் தானே டீ ஊத்தணும் உங்களுக்கு என்று அவட உள்ளத்தில் ஒரு ஏக்கம் வந்தா அதுதான் மனைவி. அதுதான் மனைவி. நீங்க யாருன்றத நீங்க முடிஞ்சோங்க. என் குடும்பத்தில் நான் யாருன்றத, என் மனைவியிட பார்வையில நான் யாருன்றத நீங்க முடிவு செஞ்சோங்க. சரி, இப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தேனி குடிச்சிட்டு வந்துட்டாங்க. மற்ற மனைவிமாருக்கு ஆத்திரம். அப்போ ஒரு நிகழ்ச்சி நடக்குது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்தாங்க, மற்ற மனைவிமார்கள் எல்லாருக்கும் கொஞ்சம் மனதுக்கு ரொம்ப பாரமாக இருக்குது இங்க தேன்பானி குடிக்கிறது. அதனால சொன்னாங்க, இதுக்கு பிறகு நான் தேன்பானி குடிக்கிறத எனக்கு ஹராமாக்கி கொண்டேன்னு. பார்த்தீங்களா, உம்மா வீட்டுக்கு போறது கோவம்ண்டா மனைவிக்கு நான் போக மாட்டேன்னு. இது இப்போ நான் போறல, மன்னிச்சுக்கோங்களேன், விஷயம் முடிஞ்சானே. இப்ப தாத்தா வீட்டுக்கு போகணும், ஏன் போனீங்க? இல்லை நான் இது போக மாட்டேன், மன்னிச்சுக்கோங்களேன் என்பது போல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது எங்களுக்கு ஹராமாக்கல்ல, அவங்களுக்கு அவங்க ஹராமாக்கி கொண்டாங்க, அவ்வளவுதான் விஷயம். ஆனா அவங்களுக்கு அவங்க ஹராமாக்கி கொண்டது அது அவங்களோட நிற்க மாட்டாது, அது கடந்து போகும். சஹாபாக்களுக்கு நபிசான் தேன் குடிச்சிடல, எனவே நாங்கள் குடிச்ச மாட்டோம். அப்படித்தான் பனு இஸ்ராயீல்களுக்கு ஒட்டகரைச்சி ஹராமானது. யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு என்னமோ உடம்புல ரேஷோ நோய் உண்டு, அலர்ஜி கொண்டு இருந்துச்சு. அதனால் அவங்க சொன்னாங்க, நான் என்ன செய்ய மாட்டேன், ஒட்டக கறி சாப்பிட மாட்டேன்னு. யாரேன்? அல்லாஹ் சொல்ல இல்ல, அவங்க சொன்ன ஒட்டகம் நான் சாப்பிடுறதில்ல. இல்லாம ஹர்ரம இஸ்ராயீலு அலா நஃப்ஸிஹி, தனக்குத்தானே அவங்க அதை ஹராமாக்கி கொண்டாங்க, மக்களுக்கு ஹராமாக்க இல்ல. யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் ஒட்டகரைச்சி சாப்பிடுற இல்லப்பா, அதனால நாங்களும் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி சட்டத்தை உருவாக்கி கொண்டாங்க. அது மாதிரியான ஒரு சட்டம் உருவாகிடக்கூடாது. தலைவர்கள், லீடர் அப்படித்தான் மக்கள் பின்பற்றுவாங்க. அதனால அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொன்ன நபியை பார்த்தியா, ஐயுஹன் நபியு, ஏ நபியே, லிம துஹர்ரிமு மா அஹல்லல்லாஹு லக், உங்களுக்கு அல்லாஹ்வால ஹலாலாக்கப்பட்ட ஒன்றை, நான் உங்களுக்கு ஹலாலாக்கின ஒன்றை நீங்க எப்படி உங்களுக்கு ஹராமாக்கிக் கொள்வீங்க? தப்தகி மர்தாத் அஸ்வாஜிக், என்ன மனைவிமார்களுடைய பொருத்தம் உங்களுக்கு நான் ஹலாலாக்கினத்தை விட உங்களுக்கு என்ன பெருசா போயிட்டுதா? இது நபியினுடைய குடும்ப வாழ்க்கை. இது ஒரு சம்பவத்தை அல்லாஹ் சொல்றான். இப்ப நபி ஹராமாக்கி கொண்டாங்க, அல்லாஹ் சொல்றான், மனைவிமாருடைய பொருத்தத்தை பெரிதாக நீங்க கருதி அதை அடைஞ்சுகொள்ளணும் என்றதுக்காக வேண்டி இதை நீங்க ஹராமாக்கி கொண்டீங்களான்னு அல்லாஹ் கேட்கிறான். சரி, அதுக்கு பிறகு வல்லாஹு கஃபூருர் ரஹீம், எது நடந்தாலும் பிரச்சனை இல்லை, அல்லாஹ் மன்னிக்க கூடியவன், அல்லாஹ் கருணையுடையவன் என்று சொல்லி போட்டு 2வது ஆயத்தில் அல்லாஹ் சொல்றான், யாராவது ஒருத்தர் சத்தியம் ஒன்று செஞ்சா அந்த சத்தியத்திலிருந்து வெளியே வாரத்துக்கு என்ன செய்யணும்? கத் ஃபரதல்லாஹு லக்கும் தஹில்லத ஈமானிக்கும், உங்களோட சத்தியத்தை முறிச்சு கொண்டு நீங்க வெளியே வாரத்துக்குரிய வழியையும் அல்லாஹ் அமைச்சு வச்சிருக்கிறான், எனவே அவைகளை நீங்க பின்பற்றிக்கோங்க என்று சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு சத்தியத்தை முறிக்கிறதுக்கு ஒன்றைக்குது ஒரு சத்தியம், நான் தேன்பானி குடிக்க மாட்டேன் என்று சொல்லி சத்தியம் பண்ணி போட்டு தேன்பானி குடிக்க முந்தியே கஃபாரா கொடுக்கறண்டா அதுக்கு தஹில்லான்னு சொல்றது. தேன்பானியை குடிச்சிட்டு கஃபாரா கொடுக்கறண்டா அதுக்கு பேர் கஃபாரா. குர்ஆனுடைய 2 வார்த்தைகள், இது ரெண்டும் குர்ஆன்ல இருக்குது. தஹில்லா அதாவது அந்த சத்தியம் செய்தது நடக்கிறதுக்கு முன்னாலேயே நாங்க கஃபாரா கொடுத்தா அது தஹில்லாவாக மாறிடும். நாங்க செஞ்சதுக்கு பிறகு அந்த சத்தியம் பண்ணின விடயத்தை செஞ்சதுக்கு பிறகு நாங்க அதுக்கு தெண்டகுத்தம் கொடுக்கறது அது கஃபாராவாக போகும். இது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி போட்டு இது ஒரு சம்பவம்.
ரெண்டாவது சம்பவம் என்னன்னா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தண்ட மனைவிமாரிடத்தில் சில ரகசியம் பேசினாங்க. வைது அஸர்ரன் நபியு இலா பஅதி அஸ்வாஜிஹி. தண்ட சில மனைவிமாரிடத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரகசியமா சில விஷயம் சொன்னாங்க. ரகசியம் என்ன, யார்கிட்டையும் சொல்ல வானம், உங்கள்கிட்ட இருக்கட்டுமே என்று சொல்லி ரகசியமான சில செய்திகளை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில மனைவிமார்கிட்ட சொன்னாங்க. பெண்கள்கிட்ட பலகீனத்தெல்லாம் இங்க சொல்றான். அவங்கள்ட்ட ரகசியம் பேணலாம். அவங்களுக்கு என்ன செய்யலாம்? ரகசியம். நபியினுடைய மனைவி இருந்தாலும் சரி, வெளியே யாரோ ஒத்தட்ட சொல்லிடணும். யாரோ ஒத்தட்ட அவங்களோட உள்ளத்தில் ஒன்றை வச்சு கொண்டு நிற்கலாம். அது சொல்லி ஆகணும். எங்க தெரியுமா பிரச்சனை வரும்? நீங்களும் நானும் அதை காது கொடுத்து கேட்க இல்லைன்னா அவக்கு டிப்ரெஷன் வரும். புரியுது உங்களுக்கு? குல் உதுனு கைரின், நல்ல ஒரு காதாக மாறி விடுங்கோ. நல்ல காது. சொல்ற பிரச்சனையை காதால மட்டுமல்ல, உடம்பால கேட்கணும். எப்படி கேட்கணும்? உடம்பால கேட்கணும். குல் உதுனு கைரின், நல்ல காது. அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ரகசியம் சொன்னாங்க சில மனைவிமாரிடத்துல. ஆனா அவங்க என்ன செய்யலன்னு சொன்னா, 2-3 பேருக்கு சொல்லிட்டாங்க. ஃபலம்மா நப்பஅத் பிஹி, அந்த செய்தியை அவங்க இன்னும் பல பேரிடத்துல 2-3 பேரிடத்துல அந்த செய்தியை சொல்லிட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சீக்ரெட் உண்டு. தண்ட மனைவிமார்கள்ல சிலரிடத்துல சொன்ன செய்தி அவங்க பல பேருக்கு சொல்லிட்டாங்க. இந்த இப்படி இவங்க சொல்லிட்டாங்கன்ற செய்தியையும் வஅபுஹரஹுல்லாஹு அலைஹி, அல்லாஹ் நபிக்கு எத்தி வச்சுட்டான். அவங்களோட ரகசியத்தை இவங்க கக்கிட்டாங்க. இந்த ரகசியம் இப்ப பரகசியமாகிட்டது. இது பல பேருக்கு தெரியும் என்று சொன்னதுமே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பெண்களை கூப்பிட்டு யார்கிட்ட ரகசியம் சொன்னாங்களோ அவங்கள்ட்ட சொன்னாங்க, அர்ரஃப பஅதஹு, எல்லாத்தையும் சொல்லாம செய்கினையாக சொன்னாங்க. இன்னும் நாட்களை சந்திச்சீங்க இல்லையா, மீட் பண்ணீங்க தானே, இப்படி கதை வந்துச்சு தானே, உங்களோட வாயால் இப்படி வந்துட்டு தானே. அர்ரஃப பஅதஹு வஅஅரத அன் பஅத், எல்லாத்தையும் சொல்ல இல்லை, என்ற ரகசியத்தை நீங்க கக்கிட்டீங்க, ரகசியம் பேணப்பட இல்லை, ரகசியத்தை விட்டுட்டீங்க என்ற செய்தியை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தண்ட மனைவிமார்களுக்கு சொன்னாங்க. இப்படி சொன்னா என்ன கேட்பாங்க மனைவிமார்கள்? உங்களுக்கு யார் சொன்ன? அதே தான் நீங்க மீக்குத, உங்களுக்கு யார் சொன்ன? கால மன் அன்பஅக ஹாதா, சொல்லுங்க இதை செஞ்சது யாரு? இப்ப என்ன, அவ செஞ்சது குத்தம் அல்ல, அவ சொன்னதை சென்னதான். இப்ப என்ன இப்ப நான் சொன்னது குத்தம் அல்ல, நான் சொன்னது உங்கள்கிட்ட சொன்னதுதான் குத்தம். இப்ப கேட்கிற மன் அன்பஅக ஹாதா, இது உங்களுக்கு சொன்னது யாரு? சுப்ஹானல்லாஹ். குர்ஆன் பேசக்கூடிய குடும்ப வாழ்க்கை. மன் அன்பாக், இதோட சென்னை யாரு? உங்களுக்கு சென்னை யாரை சொல்லுங்க பாப்போம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒன்று சொல்லல, قال نبأني العليم الخبير, இதை சொன்னது மேலுள்ளவன். நப்பஅனி, எனக்கு அறிவித்து கொடுத்தது, அல் அலீம், அனைத்தையும் தெரிந்தவன், அல் ஹபீர், அனைத்து தகவலும் அவனுக்கு தெரியும், அனைத்து செய்தியும் அவனுக்கு தெரியும். அப்படிப்பட்ட ஒருத்தன் தான் எனக்கு அறிமுகப்படுத்தான். நப்பஅனி அல் அலீமுல் ஹபீர். சரி, இந்த 2 நிகழ்ச்சியையும் வச்சு போட்டு இப்ப அல்லாஹ் புத்தி சொல்றான். இப்ப அல்லாஹ் புத்தி சொல்றான். சரி, தவறு நடந்துட்டது. இப்ப தவறு நடந்தா என்ன செய்யணும்? நீங்க அன்பா சொல்றன, தவறு செஞ்சு போட்டு யாரும் அந்த தவற சரிகாண போக வேணும். தவற செஞ்சிட்டு தவற சரிகாண போறது செஞ்ச தவறை விட பெருந்தவறு. புரியுதா?
தவறு செஞ்சுட்டு யாரும் அந்த தவற சரிகாண போக வேணும். எங்களுக்கு இருக்கிற ஆகப்பெரிய பலகீனம் அந்த செஞ்சது மகா பெரிய தவறு செஞ்சுட்டு அந்த சவர அவர் சரிகாண போவார். உங்களுக்கு தெரிய நான் இந்த சிச்சுவேஷன், உங்களுக்கு தெரிய அவ வந்து என்கிட்ட கேட்ட மாதிரி. சுப்ஹானல்லாஹ். இப்ப அல்லாஹ் சொல்றான், சரி தவறு செஞ்சா தௌபா செய். இன் ததூபா இலல்லாஹி, நீங்க ரெண்டு பேரும், இது ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, ஹஃப்ஸா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, அந்த ரெண்டு பேரும் தான் இந்த நிகழ்ச்சியில மெயின் ஆக்டர்ஸ், மெயினா இருந்தவங்க. அல்லாஹ் சொல்றான், நீங்க ரெண்டு பேரும் ததூபா, ரெண்டு பேரும் நீங்க தௌபா செஞ்சுட்டா, அல்லாஹ் சொல்றான் ஃபகத் ஸகத் குலூபுக்குமா, நிச்சயமாக உங்க ரெண்டு பேருடைய உள்ளமும் அதன் பக்கம்தான் சாய்ந்து இருக்குது. இது தர்ஜுமத்துல் குர்ஆன் கிடைக்க மாட்டேன் இந்த அர்த்தமா, தர்ஜுமத்துல் குர்ஆன் இந்த அர்த்தம் கிடைக்க மாட்டேன் உங்களுக்கு. ஃபகத் ஸகத் குலூபுக்குமா மாலத், உங்க ரெண்டு பேருடைய உள்ளமும் அதன் பக்கம்தான் சாய்ந்திருக்குது. நடந்த தவறை ஏற்றுக்கொண்டு நாங்க தௌபா செய்து மீண்டு அல்லாஹுடைய நபியிடத்தில் மன்னிப்பு கேட்டு, நாங்க அவருக்கு செஞ்ச தவறை மன்னிக்க சொல்லிட்டு அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு கேட்டு நாங்க நல்லவர்களாக ஆகணும் என்பதின் பக்கம் தான் உங்க ரெண்டு பேருடைய உள்ளமும் என்னைக்குது, சாய்ந்து இருக்குது என்று சொல்லி போட்டு அல்லாஹ் சொல்றான். வ இன் தலாஹரா, இது லாஹர, நீங்க ரெண்டு பேருமாக சேர்ந்து டிஃபைன் பண்ணினா, அதுக்கு அர்த்தம் சொல்ல போனா, காரணம் சொல்ல போனா, வ இன் தலாஹரா அலைஹி, இல்ல இது இப்படித்தான் நடந்துச்சு, அதனாலதான் நடந்துச்சு, எனக்கு தெரியாமத்தான் நடந்துச்சு, தெரிஞ்சு கொண்டு செஞ்சது தெரியாம நடந்து சொன்னா, நீங்க அப்படி செய்ய மாட்டீங்க. இங்க அல்லாஹ் சொல்றது, எங்களுக்கு புத்தி சொல்றாங்க, செஞ்ச தவறை ஏற்றுக்கோங்க, செஞ்ச தவறு ஒப்புக்கோங்க. فَإِن تَظَاهَرَا عَلَيْهِ, அப்ப فَإِنَّ اللَّهَ هُوَ مَوْلَاهُ وَجِبْرِيلُ وَصَالِحُ الْمُؤْمِنِينَ وَالْمَلَائِكَةُ بَعْدَ ذَلِكَ ظَهِيرٌ. ஆஹா, செஞ்ச தவறு அது பிரச்சனை இல்லை, தவறு. ஆனா செஞ்ச தவற பகிரங்கமாக மறுக்கிறது, பகிரங்கமாக நிராகரிக்கிறது, அதை டிஃபைன் பண்ணி பேசுறது, அது பொல்லாதது, அது கூடாது. அப்ப அல்லாஹ் சொல்றான், فَإِنَّ اللَّهَ هُوَ مَوْلَاهُ وَجِبْرِيلُ وَصَالِحُ الْمُؤْمِنِينَ وَالْمَلَائِكَةُ بَعْدَ ذَلِكَ ظَهِيرٌ. சரி, ஒரு நிகழ்ச்சி நடந்துச்சு, ரெண்டு நிகழ்ச்சி. புத்தி சொன்னான், புத்தியில சொன்னான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா, நீங்க தௌபா செய்யும் பக்கம் தான் உங்களோட மனசு சாய்ந்திருக்குது, எனவே உங்களுக்கு தௌபா நசீபாகிவிடும். இல்லாம இந்த செஞ்ச தவறை ஏற்றுக்கொள்ளாம நீங்க அதுக்கு முதாஹரா செய்வீங்க என்றிருந்தால், ரெண்டு பேருமாக சேர்ந்து டிஃபைன் பண்ணி பேசுவீங்க என்றிருந்தால், இல்லை இதனாலதான் நடந்துச்சு, அதனாலதான் நடந்துச்சு, காரணங்கள் சொல்ல நீங்க முன் வருவீங்க என்றிருந்தால், இப்ப அல்லாஹ் தான் அந்த நபியினுடைய கார்டியன், பொறுப்பாளவன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதுக்கு பிறகு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இந்த விஷயத்தில் இன்வால்வ்டாக இருக்கிறாங்க, ஏனைய நீங்கள் இருக்கிறாங்க. எனவே மிக ஜாக்கிரதை, செய்த தவறை ஏற்றுக்கோங்கோ, செய்த தவற என்ன செய்ய வேணும், டிஃபைன் பண்ணி அதை மறுத்து யாரும் பேச வேணும். இதை சொல்லி போட்டு இப்ப அல்லாஹ் ஒரு புத்தி சொல்றாங்க, அஸா ரப்புஹு இன் தல்லககுன்ன. சூரத்து தலாக் அல்லாஹ் சொன்னான், இதா யா அய்யுஹன் நபியு இதா இதா தல்லக்துமுன் நிசா, இதான்னு சொன்னான். இங்க சொல்றான் அஸா ரப்புஹு இன் தல்லககுன்ன. இங்க இருக்கிற உலமாக்களுக்கு இது விளங்கும். இன் இதா அஸா ரப்புஹு இன் தல்லககுன்ன, நீங்க அதை ஏற்றுக்கொள்ள இல்லை, நாங்க அப்படி செய்ய இல்லைன்னு மறுத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் ஒரு வெறுப்பு வந்து உங்களை தலாக்கு சொல்லிட்டா, நடக்க மாட்டா, தலாக்கு சொல்ல வேண்டிய கட்டமனு வந்துட்டா. அஸா ரப்புஹு இன் தல்லககுன்ன, உங்களுக்கு ஒரு விவாகரத்து தந்து நீங்கள பிரிச்சு அனுப்பிட்டு நீங்க போயிட்டு சேருங்க, உங்களை சலாம் சொல்லி அனுப்பி போட்டு, அல்லாஹ்வுக்கு முடியும் உங்களை விட நல்ல பத்தினித்தனமுடைய மனைவிமார்களை யாருக்கு, ரசூலுல்லாஹ்வுக்கு
மனைவியாக கொடுக்கலுமா? அசாரப்புஹு நடக்க மாட்டா, அல்லாவுக்கு முடியும், ஏலும் சாத்திய கூறிக்குது. இன் தல்லக குன்ன ஐயுபுதிலஹு, உங்களுக்கு தலாக்கு நடந்தா ஐயுபுதிலஹு மாத்தி கொடுக்கிறதுக்கு. பொதுவாக சொல்லுவாங்க நிக்காஹ் பயானிகள்ல, துன்கஹுல் மர்அத்து லிஅர்பஇன், 4 விடயங்களுக்காக வேண்டித்தான் ஒரு பெண்ணை நிக்காஹ் செய்யணும் என்று சொல்லுவாங்க. அது 4 இல்ல, அது ஒரு ஹதீஸ்ல 4 சொல்லப்பட்டிருக்குது. அது பல 100 இருக்குது. அது இங்க அல்லாஹ் 7 சொல்றான், 6 சொல்றான். ஒரு பெண்ணை நிக்காஹ் செய்யணும் இதுக்காக வேண்டி. நல்லா புரிஞ்சுக்கோங்க. அஸா ரப்புஹு இன் தல்லககுன்ன அய்யுப்திலஹு அஸ்வாஜன் கைரம் மின் குன்ன முஸ்லிமாத்தின் முஃமினாத்தின் கானிதாத்தின் தாயிபாத்தின் ஆபிதாத்தின் சாயிஹாத்தின். 6 குவாலிட்டி. எத்தனை குவாலிட்டி? 6 குவாலிட்டி. ஒரு மனைவிட்ட இருக்க வேண்டிய 6 பண்புகள் எல்லாம் இங்க சொல்றாங்க. எல்லா முஃமின்களும் முஸ்லிம்கள் அல்ல, எல்லா முஸ்லீமும் முஃமினும் அல்ல. ஈமான் கொள்ற ரொம்ப லேசி, ஒரு சாஞ்சலவில்லை, ஒரு சாஞ்சலவில்லை. ஈமான் படி நடக்கிறது, வட்டி வாங்கிறது ஹராம் எல்லாருக்கும் தெரியும், அது ஈமான். ஆனா வாங்காமிக்கிறது இஸ்லாம். இஸ்லாம் யா அய்யுஹல்லதீன ஆமனூ உத்குலூ பிஸ்ஸில்மி. சிகரெட் குடிக்கிற பொட்டி என்ன எழுதிக்குது? இது உடலுக்கு மிகவும் தேவையான ஆரோக்கியமான சாமான், இதை பருகுங்கள குடிச்சு எழுதிக்குது. பாக்ஸ்ல எழுதிக்குது கேன்சரை கொண்டு வரும், எத்தனை ஆயிரக்கணக்கான மக்கள் சாகுறாங்க, மௌத்தாகிறாங்க, எல்லாம் போட்டிக்குது. அதை நம்புறோம், அதை சொல்லிக்கொண்டே குடிச்சிரும். ஈமான் கொள்றது ரொம்ப லேசி, ஈமான் படி நடக்கிறது இஸ்லாம். ஈமான் படி நடக்கிறது இஸ்லாம். அதான் அல்லாஹ் இங்க ரெண்டா பிரிச்சுக்கிறான். கைரம் மின் குன்ன முஸ்லிமாத்தின், அதனால தான் இஸ்லாத்தை முற்படுத்தின அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. முஸ்லிம், முஃமின் நம்பிக்கை, கானிதாத்தின் தாயிபாத்தின் ஆபிதாத்தின் சாயிஹாத்தின். இதுக்கெல்லாம் விளக்கம் சொல்லப்பட தர்ஜுமல் குர்ஆனை பிரட்டி பாருங்க. இதெல்லாம் பெண்களுடைய பண்புகள். இதுல 3 இருக்குது, இது 6 இருக்குது, இந்த 3 பின்னுக்கு இருக்குது. இதுல 3 சிஃபத் இருக்குது, பின்னுக்கு இந்த 3, இதுல 6 இருக்குது, பின்னுக்கு இந்த 3 வருகிறது. சூரத்து தஹரீம்ல மட்டும் அல்லாஹ் 9 சொல்லிக்கிறான். 9ல 8, அங்கல 3ல இங்க இதுல வரக்கூடிய ஒன்று திருப்பி வருகிறது. ஒரு பெண்ணிடத்தில் இருக்க வேண்டிய பண்புகள். நிக்காக செய்ய முந்தி, திருமணம் முடிச்ச முந்தி, பொன் பார்க்க போகக்குள் எப்படி பார்க்கணும், எப்படி பார்க்கணும். வாழ்க்கை வரலாறாக மாறணும் என்றால் நீங்க பார்க்கக்கூடிய பணம் நிரந்தரமாக இருக்கவே மாட்டாது. பாப்பா உம்மா பார்த்த பணம் என்ன செய்ய மாட்டாது, நிரந்தரமாக இருக்கவே மாட்டாது. நீங்க பார்த்த வெள்ளை ஒரு புள்ள கிடைச்சோன்னு இல்லா போய்த்திடும். ஒரு பிள்ளைக்கு 2 வருஷம் பால் கொடுத்தா என்ன செஞ்சிடும், அது முடிஞ்சிடும். அதெல்லாம் தற்காலிகமானது, நிரந்தரமானது அல்ல. அதுக்குத்தான் நீங்க முடிச்சேன்னு சொன்னா உங்களோட வாழ்க்கையில நீங்க எதிர்பார்த்தது கிடைக்க மாட்டாது. அதனால அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இங்க சொல்லிக்கிறான், இன் தல்லக குன்ன அய்யுப்திலஹு அஸ்வாஜன் கைரம் மின் குன்ன முஸ்லிமாத்தின் முஃமினாத்தின் கானிதாத்தின் ஆபிதாத்தின் சாயிஹாத்தின் ஸய்யிபாத்தின் வ அப்காரா. உலமாக்கள் எழுதிக்கிறாங்க, இந்த பண்புகள் எல்லாம் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு மனைவி மாரிடத்தில் இருந்ததினாலதான் தலாக் என்ற ஒன்று நடக்கவே இல்லை. இந்த பண்பெல்லாம் யார் தெரிஞ்சது? உம்மஹாத்துல் முஃமினீன். அந்த பெண்களிடத்தில் இருந்ததினாலதான் தலாக் என்ற ஒன்று நடைபெற வேண்டிய தேவைப்பட இல்லை. இந்த சிஃபாத்துகள் எல்லாம் யார்கிட்ட இருந்துச்சு? ஸய்யிபாத்தின், கொஞ்சம் பேரு
அதிகமான ஆட்கள் விதவை பெண்களாக இருந்தாங்க, வாபுக்காரா அதே போல கன்னி பெண்ணாக அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹாவும் இருந்தாங்க. எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அவர்களுக்கு தலாக் என்றதை கொடுக்கவும் இல்லை, தலாக்கு நடக்கவும் இல்லை. அல்லாஹ் சொன்னான், இந்த பண்புகள் இருக்கக்கூடிய பெண்களை நாங்கள் நிக்காஹ் செய்து கொடுப்போம் என்று சொன்னான். அந்த பண்புகள் அனைத்தும் இந்த ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிமாரிடத்தில் அப்படியே இருந்துச்சு. அதனால டிவோர்ஸ் நடக்கவும் இல்லை. இதுதான் நிகழ்ச்சி. இதை பேஸ் பண்ணி இப்ப அல்லாஹ் எங்களுக்கு புத்தி சொல்றான். இதான் படிப்பினிப்பேன். இது நிகழ்ச்சி, இது ஒரு சம்பவம். இதை வச்சு அல்லாஹ் எனக்கு உங்களுக்கு புத்தி சொல்றான். ஆச்சரியமா? ஒரு சம்பவத்தை நடத்தாட்டி, அதுவும் யாருடைய ஊட்டுள்ளுக்கு? ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ்வுடைய ஊட்டுள்ளுக்கு, இன்னமத்த ஊட்டுக்கல்ல, நுபுவத்துடைய ஊட்டுள்ளுக்கு, வஹிவார ஊட்டுள்ளுக்கு, கடைசி மனித உலகத்தில் பிறக்கிருக்கிற மனிதன் வரைக்கும் உள்ள மனிதனுக்கு பொறுப்பாக இருந்த தலைவர் சர்தார் ஆலம் தாஜுல் மதீனாவுடைய ஊட்டுள்ளுக்கு இது நடக்குது. இந்த நிகழ்ச்சி அல்லாஹ் அரங்கேற்றிட்டு நடத்தாட்டிட்டு எனக்கும் உங்களுக்கு புத்தி சொல்றான். யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்டவர்களே. என்ன? யாரை பார்த்து? யா அய்யுஹன் நாஸ் இல்ல, மனிதர்களே இல்ல, யா பனி ஆதமும் இல்ல, ஆதமுடைய மக்கள் சொல்லவும் இல்லை. யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்டவர்களே, கூ அன்ஃபுஸக்கும், உங்களை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். இரண்டாவது இமீடியட் ரெஸ்பான்சிபிலிட்டி, வ அஹ்லீக்கும், உங்களோட குடும்பத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். எதை விட்டும்? நாரா, நரக நெருப்ப விட்டும். நரக நெருப்ப விட்டும். ஜனாசா பத்த வச்சிற காலத்தில் அல்லாஹ் அருள் செய்வானாக அந்த மக்களுக்கு. நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டோம் பத்த வச்ச பத்தாம இருக்கணும்ன்றதுக்கு. எவ்வளோ துவா, எவ்வளோ பிரார்த்தனை, எவ்வளோ கஷ்டப்பட்டோம். அந்த டெஸ்ட் வந்து பாசிட்டிவ் ஆகிடப்படாது, இந்த சட்டம் மாறணும், அதுக்கு யுஎன்னுக்கு பேசணும், அங்க பேசணும், எத்தனையோ வகையான முயற்சியெல்லாம் செஞ்சோம். அல்லாஹ் சொல்ற, உலகத்துடைய நெருப்பு என்ன நெருப்பப்பா? உலகத்துடைய நெருப்பு என்ன நெருப்பு? இது நரகத்துடைய நெருப்பு. வகூதுஹா அன்னாசு வல் ஹிஜாரா, அந்த நெருப்பினுடைய விறகு என்ன தெரியுமா? மனிதனும் கல்லும். மனிதனும் கல்லும். இது இங்க நெருப்புல போட்டான்னு தான் நாங்க தடமாறினது. தடமாறத்தான் வேணும். நல்லா சொல்றான், உண்ட குடும்பத்தையும் உன்னையும் உண்ட குடும்பத்தையும் நரகத்தை விட்டு பாதுகாத்துக் கொள்ளும்போ, அந்த நரகத்துல பெட்ரோல் ஊத்தி பத்த வச்சிருல, லாமன் ஊத்தி பத்த வச்சிருலது. அது வந்து வகூதுஹன் நாசு வல் ஹிஜாரா, அதனுடைய கொல்லி விறகு என்னன்னு சொன்னால் மனிதனும் கற்களும். சரி, அதுக்கு கல்லுண்டா என்ன? கல்லை பத்தி உள்ள தஃசீர்கள் மிச்சம் இருக்குது, நான் அங்க டீப்பா போக இல்லை. இதுல சொல்ற அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா, அலைஹா மலாயிகத்துன், அங்க இருக்கிற பொறுப்பாளர்கள் யார் தெரியுமா? மலக்குமார்கள். மலக்குமார்கள், அங்க மலக்குமார் ஜபானியாக்கள் இருப்பாங்க. ரிவாலுன் ஷிதாதுன், ரொம்ப கடினமானவங்க, ரொம்ப மன உறுதி கொண்டவங்க. உங்களுக்கு தார அதாப பார்த்து ஒரு நாள் உங்களோட மனசு இலக மாட்டாது. ஏன் தெரியுமா காரணம்? லா யஸூனல்லாஹ மா அமரஹும், அல்லாஹ் சொன்னதுக்கு ஒரு நாளும் அவங்க மாத்தம் செய்யவே மாட்டாங்க. அல்லாஹ் சொன்னதை செய்வாங்க. எனவே அவங்களோட உள்ளத்தில் ஒரு நாளும் உங்கள் மீது கருணை என்பது வரவே மாட்டாது. கிலாலுன் ஷிதாதுன் லா யஸூனல்லாஹ மா அமரஹும் வ யஃஅலூன மா யுமரூன், என்ன சொல்லப்பட்டுச்சதோ அதை அப்படியே செஞ்சு முடிச்சிடுவாங்க. சரி, இவடத்துல ஒரு பாயிண்ட் சொல்ல போறேன். ரெண்டு விஷயம் இந்த ஆயத்தை பத்தி. ஒன்று, இந்த ஆயத்தில் அல்லாஹ் சொல்ல இல்ல, எத்தி வைங்கோன்னு சொல்லி, யா அய்யுஹர் ரசூல் பல்லிக் மா உன்ஸில இலைக். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு கூட
எங்க எல்லாரையும் நரகத்தில் விட்டும் பாதுகாத்து கொங்கோன்னு அல்லாஹ் சொல்ல இல்லை. அவங்களுக்கு கூட சொன்னது உங்களுக்கு தரப்பட்ட செய்தியை நீங்க என்ன செய்யுங்க, என்ன எத்தி வச்சிருங்க. எத்தி வச்சுட்டா போதும். ஹஜ்ஜத்துல் வதால வச்சு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டது ஹல் பல்லக்து, நான் எத்தி வச்சிட்டேனா? எல்லாம் சொன்னாங்க அல்ல அத்தைத்தல் அமானா நஸஹ்தல் உம்மா, யா ரசூலுல்லாஹ் நீ எத்தி வச்சிட்டீங்க. என்ன எத்தி வச்சா முடிச்சு. நீங்க முஸ்லீம் ஆகணும், நீங்க இஸ்லாத்துக்குள்ள வரணும், நீங்க தொழுகையாளியாக மாறணும், நீங்க ஹராத்திலிருந்து வெளியேற்று வரணும், அது ஏண்ட பொறுப்பு இல்லப்பா. அது யாரோட பொறுப்பு? அது உங்களோட பொறுப்பு. ஏண்ட பொறுப்பு என்ன தெரியுமா? என்ன செய்யணும் சொல்லுங்களேன், சொல்லுங்களேன். எத்தி வச்சோம். உங்களோட நாணவ தொழுகையாளியாக மாற்றணும் என்று உங்களுக்கு மாத்தேலா, உங்களுக்கு எத்தி வச்சேடும். பல்லிக் மா உன்சில இலைக், எத்தி வச்சிடும், அவ்வளவுதான். குர்ஆன்ல வருகிறது, ஒரு கூட்டத்துக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அந்த கூட்டத்தை அழிக்க போறேன், இந்த கூட்டத்துக்கு அழிவு வரப்போகுது, நாளை காலையில் வரும், நாளன்னைக்கு வரும், டேட் குறிப்பிடப்பட்டு டைம் குறிப்பிடப்பட்டு அழிவுக்குரிய கன்ஃபர்மேஷன் வந்தாச்சு, நோட்டீஸ் வந்தாச்சு. அப்பே அந்த ஊருக்கு பொறுப்பாக இருக்கிற நபி அந்த மக்களை சந்திச்சு 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 அல்லாஹ்வை பத்தியும் அல்லாஹ்வுடைய தீனை பத்தியும் அவருக்கு கொடுக்கப்பட்ட செய்தியை பத்தி மக்கள்கிட்ட எத்தி வச்சு கொண்டே இருந்தார். ஒரு கூட்டம் கேட்டாங்க, நீங்க தானே சொன்னீங்க இவங்களுக்கு அழிவு வரப்போகுதுண்டு, அதுக்கு பிறகு என்னத்துக்கு மறுவ பைத்தி உங்களுக்கு என்ன சொல்லணும், புத்தி சொல்லணும். என்ன சொன்னாங்க? قالوا لما تعظ قوما الله مهلكهم قالوا معذرة الى ربكم. நாளைக்கு அல்லாஹ்ட்ட போய்த்து நான் சொல்லணும் ஏண்ட கடமையை நான் செஞ்சிட்டேன்னு சொல்லி அவங்களை அழிக்கிறது வாழ வைக்கிறது யாட பொறுப்பது? ஏண்ட பொறுப்பு என்ன தெரியுமா? நாளைக்கு அவங்க சொல்லக்கூடாது, எங்களுக்கு இவங்க சொல்ல இல்லைன்னு சொல்லக்கூடாது, அந்த பட்டியல்ல நான் வரக்கூடாது என்பதற்காக வேண்டி ஏண்ட பொறுப்பை நான் செய்தேன். லிம தஇது கௌமன் அல்லாஹு முஹ்லிகுஹும். சரி, இடத்துல ரெண்டு விஷயம் இருக்கு. மத்த ஆட்களுக்கு எத்தி வைங்கோன்னு அல்லாஹ் சொல்றான். எனக்கும் என் குடும்பத்துக்கும், என் குடும்பம் யாரையும் சொல்லுங்க பாப்போம். என் குடும்பம் யாரு? இங்க இங்க சொல்ற அகலி யாரு? என் மனைவி, என் புள்ளகள், என் பேர புள்ள இல்ல. நானும் அதாவது ஏண்ட செலவுக்கு உள்ளவங்க, எந்த செலவு நான் தான் சம்பாதிக்கிறேன், நான் தான் ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறேன், நான் தான் உடுப்பு வாங்கி கொடுக்கிறேன், நான் தான் நோம்புக்கு இஃப்தாருக்கு சஹருக்கு நான் தான் பொறுப்பு, நான் தான் செய்யணும். அப்படிப்பட்டவர்களையும் உங்களையும் நரகத்தை விட்டும் பாதுகாத்து கொள்வோம். நீங்க அவங்களுக்கு பேய்த்து தொழுக கடமை என்று சொல்லி எத்தி வச்சிட்டு உங்களுக்கு தப்பேதான். புரியுது உங்களுக்கு? உதாரணம் சொல்லவா? காலையில் ஆஃபீஸுக்கு போகிறதுக்கு வீட்லேருந்து வெளியானீங்க, வாகனத்தை வெளியே போட்டீங்க, பைக்கையோ காரையோ வாயினையோ வெளியே போட்டீங்க. வெளியே போட்டால் ரோட்டில் ஒரு புல்லை ஒன்று இருக்குது, ஒரு 3 வயசு புல்ல ரோட்டுக்கு வெளியே வந்திக்குது. பார்த்தா அது இன்னும் ஒரு விட்டு புல்ல, அடுத்து விட்டு புல்ல, எதுல அடுத்து விட்டு. நீங்கள் என்ன செய்வீங்க? இப்போ சொல்லுங்களேன், என்ன செய்வீங்க? அடுத்த வீட்டுக்கு போயிட்டு பெல் அடிச்சு, கஸ்டில் வந்த மாதிரி பெல் அடிச்சு, தம்பி உங்களோட மகன் ரோட்டில், உங்களோட மகன் ரோட்டில் உள்ளுக்கு எடுத்துடுவோம். இதுக்கு என்ன பேரு? தப்லீக். இதுக்கு என்ன பேரு? தப்லீக். இதை சொன்னா பொறுப்பு முடிச்சு. நீங்க போய்த்து புள்ளைய தூக்க தேவையில்லை. நீங்க புள்ளைய தூக்கி அவன் கோர்ட்ல போய்த்து கேஸ் போல புள்ளைய தூக்கினார் இவன் சொல்லி என்ன செய்யலாம்? அது தேவையில்லை. உங்களுக்கு எத்தி வச்சுட்டா போதும். சரி, ரோட்டுக்கு வெளியே வந்து நிக்கிற புள்ள உங்களோட புள்ள, இப்ப என்ன செய்யற சொல்லுங்க. இப்ப பெல் அடிச்சு வைஃபுக்கு, ராணி இது உங்களோட புள்ள எடுத்துக்கோங்க சொல்ற. இப்ப என்ன செய்யணும்?
இப்ப நீங்க புள்ளைய தூக்கணும். இப்ப நீங்க புள்ளைய தூக்கி கழுத்துல போட்டு வாப்ப ஆபீஸுக்கு போறேன்னு புள்ள வெளியே வந்திருக்கிற. இப்ப நீங்க அந்த புள்ளைக்கு இன்னமொத்தனுக்கு கோல் போட்டு சொல்லி அந்த புள்ளை இல்ல. அல்லாஹ் சொல்றான், மத்தோட்டு புள்ளைக்கு பல்லிக் மா உன்சில இலைக், அங்க எத்தி வை, இங்க பாதுகாரு. சுபஹுக்கு பள்ளிக்கு நீங்க தனியா வார, உங்களோட புள்ள இல்ல. அப்ப என்ன, எத்தி வச்சுட்டேன், கதவை தட்டிட்டு வந்தேன் இல்ல. இன்னும் ஒன்றை பற்றி உங்க வாழ்க்கையை போட்டு டென்ஷன் ஆகிக்கொள்ளவான. வாழ்க்கையில 2 சர்க்கிள் இருக்குது. 2 சர்க்கிள். ஒன்று இருக்குது சர்க்கிள் ஆஃப் இன்ஃப்ளூவன்ஸ், அதிகாரம் உள்ள ஒரு பகுதி. இன்னும் ஒன்று இருக்குது சர்க்கிள் ஆஃப் கன்சர்ன். அதிகாரம் அங்க இல்ல. சில என்ன சொல்ற தமிழ்ல சில ஆனங்கங்கள் இருக்குது. இப்படி இருந்தா நல்ல. ஒன்று இருக்குது சர்க்கிள் ஆஃப் இன்ஃப்ளூவன்ஸ், அதிகாரம் உள்ள பகுதி. மத்த என்ன, இன்றைக்கு மழை பெய்யாம இருந்தா நல்லம். இது எனக்கு கன்சர்னா இன்ஃப்ளூவன்ஸா? இது ஒரு கன்சர்ன். எங்க அல்மனார் ஸ்கூல் இப்படி தான் நல்லம். அது இன்ஃப்ளூவன்ஸா கன்சர்னா? கன்சர்ன். எங்கட ஊர் இப்படி தான் நல்லம். இன்ஃப்ளூவன்ஸ் யாருக்கும் இல்லை. எங்கட நாடு இப்படி தான் நல்லம். அது என்னது, கன்சர்ன். ஆனா ஏண்ட ஊடு எப்படி இருக்கணும், அது என்னது சொல்லுங்களேன். அது இன்ஃப்ளூவன்ஸ். ஏண்ட ஊடு இப்படி தான் இருக்கணும். ஏண்ட வீட்டுக்கு நான் தான் ராஜா. எல்லாரும் சொல்ற ஊர்ல ஃபர்தா போடணும், ஊர்ல மஹரம் பேணணும், ஸ்கூல 2ஆ பிரிச்சோணும், அதை செய்யணும். எல்லாருமே மாஷா அல்லாஹ் ஜும்மாலி இருந்து பிடிச்சி எல்லாருடைய கன்சர்ன் இருக்குது. எல்லாருமே எல்லாத்தையும் சொல்லுவாங்க. அவர் பேசுறது தண்டு வீட்டுள்ளுக்கு, தண்ட சொந்த வாழ்க்கையில ஜாமிச்சுக்கோங்க. சர்க்கிள் 2 இருக்குது. ஒரு சர்க்கிள் ஆஃப் இன்ஃப்ளூவன்ஸ். சர்க்கிள் ஆஃப் இன்ஃப்ளூவன்ஸுக்கு வந்துட்டு கூ அன்ஃபுஸக்கும் வ அஹ்லீக்கும். உங்களுக்கு வீட்டோ பவர் இருக்குது, நீங்க அதை பாருங்க. மற்றது அதை தவிர வெளியில் உள்ளத்தை சேஞ்ச் பண்றதுக்கு யூசுப் முஃப்தி இப்படி இருந்தா நல்ல. உங்களுக்கு இன்ஃப்ளூவன்ஸ் இல்ல. உங்களுக்கு அல்லாட்ட 2 ரக்காத்தோ துவா கேட்கணும், அவ்வளவுதான் விஷயம். அவரை சந்திச்சு சொல்லும். இப்படித்தான் நீ ஈக்கணும் உண்டு, யாருக்கும் சொல்றதுக்கு என்ன இல்ல. அது சர்க்கிள் ஆஃப் கன்சர்ன். சர்க்கிள் ஆஃப் இன்ஃப்ளூவன்ஸ் வேற. இதத்தான் அல்லாஹ் சொல்றாரு, பல்லிக் மா உன்சில இலைக். அது சர்க்கிள் ஆஃப் கன்சர்ன். அந்த வட்டம் எனக்கு பெரிய ஒரு வட்டம் இருக்கும். உலகம் இப்படி கோணம், அரபு நாடு இப்படி கோணம், இலங்கை நாடு இப்படி கோணம், எங்கட வகங்கை எங்கட ஊர் இப்படி கோணம், எங்கட தஸ்கர் இப்படி கோணம், இங்குள்ள உலமாக்கள் இப்படி கோணம், இங்குள்ள சேர்மார் இப்படி கோணம், எங்கட ஸ்கூல் இப்படி கோணம். இதெல்லாம் சர்க்கிள் ஆஃப் கன்சர்ன். இது ஒன்றுமே இன்ஃப்ளூவன்ஸ் எங்களுக்கு இல்ல. ஆனா எங்களுக்கு இருக்கிற இன்ஃப்ளூவன்ஸ் என்ன தெரியுமா, எங்கட ஊடு. இப்ப நீங்க யோசிங்க, நான் வெளியில கன்சர்னாக பார்க்கிறது எல்லாம் என் வீட்டுக்குள்ள இருக்குதா? என் வீட்டுக்குள்ள இருக்குதா? அல்லாஹ் எனக்கு உங்களுக்கு துணை புரிவானா? சரி, இப்ப அல்லாஹ் சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, கூ அன்ஃபுஸக்கும் வ அஹ்லீக்கும் நாரா, உங்களையும் உங்களோட குடும்பத்தையும் நரகத்தை விட்டு பாதுகாத்துக்கோங்கன்னு சொல்லி போட்டு குர்ஆன்ல வரக்கூடிய ஒரே ஒரு இடம் இது மட்டும்தான். அடுத்த ஆயத்து 7வது ஆயத்து. இப்ப 6வது ஆயத்து யா அய்யுஹல்லதீன ஆமனு, 8வது ஆயத்தும் யா அய்யுஹல்லதீன ஆமனு. 6க்கும் 8க்கும் இடையில் எத்தனாவது ஆயத்து? 7வது ஆயத்து வித்தியாசமான ஆயத்து. 6 யா அய்யுஹல்லதீன ஆமனு, 8ம் யா அய்யுஹல்லதீன ஆமனு. 6வது ஆயத்துல சொல்றான், 7வது ஆயத்தில் அல்லாஹ் சொல்றான், யா அய்யுஹல்லதீன கஃபரு, நிராகரிப்பு செய்தவர்களே. சுப்ஹானல்லாஹ். முழு குர்ஆன்ல ஒரே இடம் இது மட்டுமே.
யா அய்யுஹல்லதீன ஆமனு 100க்கு மேல இருக்குது. யா அய்யுஹல்லதீன ஆமனு ஸல்லு அலைஹி வஸல்லிமு தஸ்லீமா. யா அய்யுஹல்லதீன ஆமனு குத்திப அலைக்குமுஸ் ஸியாம். யா அய்யுஹல்லதீன ஆமனு லா தர்ஃபஉ அஸ்வாத்தக்கும். யா அய்யுஹல்லதீன ஆமனு இன் ஜாஅக்கும் ஃபாஸிகும் பினபஇன். யா அய்யுஹல்லதீன ஆமனு லா யஸ்ஹர் கௌமுன் மின் கௌமின். யா அய்யுஹல்லதீன ஆமனு இஜ்தனிபு கஸீரம் மினல் ظنி இன்ன பஅதல் ظنி இஸ்முன். சுப்ஹானல்லாஹ். யா அய்யுஹல்லதீன ஆமனு மிச்சம் இருக்குது. ஒரே ஒரு இடத்துல தான் யா அய்யுஹல்லதீன கஃபரு, நிராகரிப்பவர்களே. அப்ப நீங்க யோசிக்கணும், மாற்று மதத்தவர்களை பார்த்து குர்ஆன் எப்படி பேசுதுன்னு சொல்லி. யாரை பார்த்து? அந்நிய மக்கள் உண்டு இல்ல. யார் அந்நிய மக்கள்? ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய புள்ளகள் சொன்னா நாங்க அந்நிய மக்கள் எப்படி ஆகிற? மாற்று மதத்தவர்கள். ஒரு 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 நன்முஸ்லிமை பக்கத்தில் வச்சுக்கொண்டு ஒரு மாற்று மதத்தவனை பிடிக்கும். சில வார்த்தை பிரயோகங்கள் அந்த சகோதரர்களுடைய மனதை புண்படுத்திக்குது. நன்முஸ்லிம் என்ற குர்ஆனுடைய மொழி ஆச்சரியமான மொழி. காஃபிர் காஃபிர் காஃபிர். யா அய்யுஹல்லதீன கஃபரு குர்ஆன்ல ஒரே ஒரு இடத்துல தான் முழு மாற்று, அதாவது இஸ்லாத்துக்கு வெளியில மாற்று மதத்தை சார்ந்த அன்பு சகோதரர்களை பார்த்து விழிக்கும் பொழுது குர்ஆன் பேசுறது யா அய்யுஹன் நாஸ், ஏ மனிதர்களே, இன்னா ஹலக்னாக்கும் மின் தக்கரின் வ உன்சா யா அய்யுஹன் நாஸ் இத்தகு ரப்பக்குமுல்லதீ ஹலகக்கும் மின் நஃப்ஸின் வாஹிதா. யா அய்யுஹன் நாஸ், யா அய்யுஹன் நாஸ், மனிதர்களே. யா பனி ஆதம், ஆதமுடைய மக்களே. யா இபாதி, என்னுடைய அடியார்களே. ஆனா இந்த இடத்துல உலமாக்கள் எழுதிக்கிறாங்க, இந்த ஆயத்து உலகத்துக்குரிய ஆயத்தல்ல. இப்ப நரகத்துக்கு போய்த்துடுவாங்க மக்கள், குடும்ப வாழ்க்கையை நாசமாக்கினவங்க, குடும்ப வாழ்க்கையை பால்படுத்தினவங்க நரகத்துக்குள்ள போய்த்து வேதனைப்பட்டு கொண்டிருப்பாங்க. இப்ப அவங்க சொல்லுவாங்க, வந்துட்டு எங்களை எக்ஸ்கியூஸ் தாங்கோ, நாங்க இப்படிப்பட்ட நிலைக்கு மாறிட்டோம் என்று சொல்லி அவங்க அல்லாஹ் இடத்துல எக்ஸ்கியூஸ் கேட்பாங்க. இப்ப அல்லாஹ் சொல்லுவான் யா அய்யுஹல்லதீன கஃபரு. அது எங்க சொல்ல போறது? கியாமத்துல. நிராகரிப்பு செய்தவர்களே, லா தஅததிருல் யௌம், இன்றைக்கு நாள் நீங்க யாரும் எக்ஸ்கியூஸ் சொல்ல வேணும். இந்த குடும்ப வாழ்க்கை நாசமானது இதனாலதான் என்று யாரும் எக்ஸ்கியூஸ் சொல்ல வேணும். என்ற புள்ளைய எனக்கு புள்ளையாக தந்தது யாரேன்னு சொல்லுங்க பாப்போம். சொல்லுங்களேன் சொல்லுங்களேன். எனக்கு தந்தது புள்ளையாக அல்லாஹ் தான் தந்த. அது ஏண்ட புள்ள. ஏண்ட புள்ள கெட்டு போனதுக்கு பிறகு ஸ்கூல் தான் காரணம், மதரசா தான் காரணம், என்ற மாமா தான் காரணம், என்ற வைஃப் தான் காரணம். எந்த சாட்டு போக்குன்னு சொல்ல வேணாம். லா தஅததிரு, இன்றைக்கு ஒரு எக்ஸ்கியூஸ் பேச வேணாம் யாரும். இது எக்ஸ்கியூஸ் சொல்ற இடம் அல்ல. நீங்க பெற்றோர், அர்த்தம் என்ன பெற்றோர்டா? என்ன பெற்றோர் அர்த்தம் தமிழ்ல? பெற்றுக்கொண்டவர்கள். பெற்றோர் என்ற அர்த்தம் பெற்றுக்கொண்டவர்கள். நீங்க பெற்றுக்கொண்டீங்க, அதனாலதான் பெற்றோரா நீங்க. இன்றைக்கு இருக்கிற உறவு என்ன தெரியுமா? வாப்பாக்கும் மகனுக்கும் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு ஒரு டிஎன்ஏ ரிப்போர்ட் செஞ்சுட்டு வந்தா ரெண்டு பேரும் வாப்பா மகன் என்று டிஎன்ஏ ரிப்போர்ட் சொல்லும். என்ன சொல்லும்? டிஎன்ஏ ரிப்போர்ட். ஒன்றுக்கு பள்ளிக்கு வார வாப்பாவே மகனே காணும். இந்த பள்ளி எல்லாம் ஓல் பாய் அசோசியேஷனுடைய இடம். இப்ப எந்த ஆக்கள பழைய மாணவர்கள் மாதிரி, பழைய மாணவர்கள் மாதிரி. ஜமாத்திலும் அப்படித்தான், தரீகாவிலும் அப்படித்தான். எல்லாம் ஓல் பாய்ஸ். ஒரு சில்லா ஜமாத் வந்தாலும் என்ன செய்யும்? எல்லாம் ஓல் பாய்ஸ். புதுவாக்களை காணும். ஏண்ட புள்ளைக்கு நான் தான் பொறுப்பு. நல்லா வச்சோம்.
அந்த எபிலிட்டி அல்லாஹ் உங்களுக்கு தராம உங்களுக்கு அல்லாஹ் புள்ளைய தாரல. உள்ள கெட்டு போனதுக்கு பிறகு இன்றைக்கு வந்து எக்ஸ்கியூஸ் சொல்ல வேணாம், என் மாம் எனக்கு புள்ள வளர்க்க உடல்ல, என் வைஃப் வந்து எனக்கு சரியா அமையல்ல, எனக்கு அது நடக்கல. இதெல்லாம் நீங்க சொல்ல போறது குற்றச்சாட்டுகள். நீங்க சொல்ல போற எக்ஸ்கியூஸ் எதுவுமே இன்றைக்கு சொல்லப்பட மாட்டாது. இன்னமா இன்னமா துஜ்ஸௌன மா குன்தும் தஅமலூன். நீங்க என்ன செஞ்சு கொண்டிருந்தீங்களோ உலகத்துல அதுக்குரிய கூலிதான் இன்றைக்கு உங்களுக்கு தரப்பட்டது. சரியா? சரி, அல்லாஹ் இப்படி கடினமா சொல்றீங்க குடும்பத்தை பத்தியா? இது குடும்ப வாழ்க்கை. உங்களோட குடும்பத்தையும் நீங்க நரகத்தைப்பட்டு பாதுகாத்துக்கோங்க. நாளைக்கு நரகத்துக்கு போனதுக்கு பிறகு யாரும் என்ன சொல்ல வேணும், சாட்டு போக்கு சொல்ல வேணும். அதனால இதனால எனக்கு இப்படி ஆச்சு அப்படி ஆச்சு, பைனான்சியல் ப்ராப்ளம் இருந்துச்சு, நான் வெளிநாட்டுக்கு போயிட்டேன், எனக்கு இப்படி இருந்துச்சு அப்படி எதுவுமே நீங்க சொல்லி எக்ஸ்கியூஸ் ஒன்று சொல்ல போவானா. நான் புள்ளைய தந்தது உங்களுக்கு, யாருக்கு? உங்களுக்கு. இந்த புள்ளைய நல்லவனாக வளர்த்தெடுத்து இன்னும் ஒரு குடும்பத்தை உருவாக்கிட்டு வரணும் என்றுதான் நான் உங்களை அனுப்பி வச்சது. நீங்க அவனை நாசமாக்கினத்தினால அந்த குடும்பமே நாசமா போய்த்தது. இன்றைக்கு இங்க வந்து எக்ஸ்கியூஸ் எதுக்குமே சொல்லவான். சரி, சொல்லி போட்டு அடுத்த ஆயத்தில் அல்லாஹ் சொல்றான், சரி நடந்தது நடந்துட்டது, நடந்தது நடந்துட்டது. யா அய்யுஹல்லதீன ஆமனூ, மறுவ சொல்றான், சரி ஈமான் கொண்டவனே. யா அய்யுஹல் கஃபர் எங்க எங்கது? ஆகிரத்துல, கியாமத்துல. இங்க சொல்றான், இப்ப மறுவ சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ தூபு இலல்லாஹி தௌபத்தன் நஸூஹா. தௌபத்தன் நஸூஹா, தௌபத்தன். தாப யதூபு தௌபத்தன், தாப யதூபு மதாபன், தாப யதூபு தௌபன். தாபைக்கு 3 ரூட் வெர்ப் இருக்குது. ரூட் வெர்ப் மஸ்தர்ன்றது 3 குர்ஆன்ல இருக்குது. சூரத்துல் ஃபுர்கான் இருக்குது மதாபான்னு சொல்லி. அதாவது இல்லா மன் தாப வ ஆமன வ அமில சாலிஹன் ஃபஉலாயிக யுபத்திலுல்லாஹு ஸய்யிஆத்திஹிம் ஹஸனாத். அடுத்தது ஃபஇன்னஹு யதூபு இலல்லாஹி மதாபா. இது மதாப் என்றால் மஸ்தர் மீமி. மஸ்தர் மீமிக்கு அர்த்தம் குல்லமா யஸ்தாதுல் ஹுரூஃப் யஸ்தாதுல் மானா. அது ஒரு அர்த்தத்தில் வந்தது. அல்லாஹ்வை பத்தி வந்திருக்குது ஜூ தௌப், அல்லாஹ் மன்னிக்கக்கூடியவன். எவ்வளவு தான் தவறு செஞ்சுட்டு அல்லாஹ் பக்கமாக நீங்க மீண்டாலும் அல்லாஹ் மன்னிக்கக்கூடியவன். தௌப் என்ற அர்த்தத்தில் வருது தௌபா. இங்க வந்திருக்கிற தௌபான்றது இது ஃபஅலா. இந்த தௌபாவை பத்தி சொல்லும் பொழுது உலமாக்கள் எழுதிக்கிறாங்க, இது ஒரு மர்ரா, அதாவது ஒரு முறை. இது பல முறை செய்யலாம். இது என்ன செய்ய முடியாது, திருப்பி திருப்பி இந்த தௌபா செய்யலாம். குடிச்சேன், தௌபா செஞ்சேன், மறுவ கொஞ்ச நாளைக்கு பிறகு அந்த பக்கத்தால போகக்குள்ள கூட்டாளியத்தை கூப்பிட்டாரு, கொஞ்சம் தந்துட்டாரு, மறுவ குடிச்சேன், மறுவ தௌபா செய்யணும். அதுக்கான குடிச்ச போவானாம், அது தௌபா நடக்கணும். அப்படி தொழுதேன், கொஞ்ச நாள் தொழுகை இல்லா போயிட்டு மறுவ தொழுகை ஆரம்பிச்சேன், இது நடக்கணும். ஆனா அல்லாஹ் இங்க சொல்ற இந்த தௌபா அப்படி தௌபா அல்ல. இது மர்ரா. மர்ரா ஒரு தடவையில எடுக்கிற யூ டர்ன். இது நடந்தது நடந்ததாச்சு. புள்ளைய கொஞ்ச காலம் நல்லா வளர்த்துட்டு மறுபடியும் நினைச்ச மாதிரி வாழு, அப்புறம் மறுவ தௌபா செஞ்சு மறுவல்ல, அப்படி இல்லை. இது ஃபஅலா. மர்ரா உடைய அர்த்தம் ஒரு தடவை, ஒரு சான்ஸ். யா அய்யுஹல்லதீன ஆமனூ தூபு இலல்லாஹி தௌபத்தன். ஒரே ஒரு தடவையாக ஒரு தௌபா செய்யுங்க பாப்போம். சரி, நடந்தது நடந்து முடிஞ்சு, என்னால மிஸ்டேக் நடந்துச்சு, இண்டேலிருந்து இந்த பொறுப்பை கையில் எடுக்கிறேன். இண்டேலிருந்து நானும் என் பிள்ளைகளும் இன்ஷா அல்லாஹ் தொழுகை ஆரம்பிக்கிறோம். எங்கட வீட்டுக்குள்ள இது நடக்க போகுது. இதை கொண்டுதான் என் தௌபா நசீபாகும். தௌபா 27 வரப்போகுது. லைட் ஆஃப் பண்ணிக்கொண்டு ராவு முழுக்க 2 மணித்தெல்லாம் கண்ணீரை கொட்டிட்டு அடுத்த நாளைக்கு சுபகு வாப்பக்கும் இல்லை உம்மக்கும் இல்லை பிள்ளைக்கும் இல்லைண்டா என்ன இல்லது?
அது சும்மா ஒரு ஜோக். அது எல்லாம் 27 கியாமுல்லைல் வர எல்லாரும் மாஷா அல்லாஹ் கியாமுல்லைலுக்கு பள்ளி ஃபுல்லாக ஆயிக்கும். சுபஹ் தொழுகைக்கு பள்ளி பாவம், சுபஹ் தொழுகைக்கு பள்ளி பாவம். சுபஹுடைய ஜமாத்து எனக்கு தராவே தொழுகிறத்தால மிஸ் ஆகும் என்று யாருக்காவது பயம் இருந்தா இஷா தொழுதுட்டு போயிட்டு பேசாம தூங்கி எழும்பி சுபஹுக்கு பள்ளிக்கு ஜமாத்துக்கு வரது மிச்சம் நல்ல. எதை விட தராவீஹ தொழுதுட்டு சுபஹு ஜமாத்தை மிஸ் பண்றதை விட. புரியுதா? புரியுதாங்க? சரி. தௌபா செய்யும். நடந்தது நடந்து முடிஞ்சு. இப்ப என்ன செய்யும்? எப்படி யூ டர்ன் போடணும், எப்படி உறவை வளர்க்கணும். எனவே இதுல இன்னும் ஒன்று கொண்டு பின்னுக்கு வருகிறது. டைம் 2 மணி ஆச்சுது. அடுத்த விஷயத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்ப சொல்றான், யா அய்யுஹன் நபிய்யு. மறுவ சொல்றான். மேலுக்கு குடும்பத்தை பத்தி சொன்னான், யா அய்யுஹன் நபிய்யு லிம துஹர்ரிமு மா அஹல்லல்லாஹ். இங்க இடையில ஒரு ஆயத்து உண்டு. 9வது ஆயத்துல அவுட் ஆஃப் த சப்ஜெக்ட். இந்த இதுக்கு உள்ள சப்ஜெக்ட் அல்ல, இது வேற ஒரு சப்ஜெக்ட். அல்லாஹ் சொல்றான், யா அய்யுஹன் நபிய்யு ஜாஹிதில் குஃபார். என்னமா குடும்பம் 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 என்று குடும்பத்தை சீராக்கிறதுக்கு பேய்த்து வெளியில் உள்ள கடமையையும் மறந்துட வானம். அதுலயும் கொஞ்சம் என்ன செய்யுங்கோ, கவனம் செலுத்திக்கோங்கோ. சிலாக்கள் அப்படித்தான் வெளியில பேய்த்து 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 குடும்பத்தை மறந்த ஒரு கூட்டம் இருக்கிறது போல குடும்பம் 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 இதை மறந்த கூட்டம், வெளியில் உள்ள பொறுப்புகளை மறந்த கூட்டம் இருக்கிற. அது ரெண்டும் கூடாது, பேலன்ஸ் வரணும். சரி, இதை சொல்லி போட்டு இங்க 3 வகையான பெண்களை பத்தி அல்லாஹ் சொல்றான். என்ற மனைவி என்பவளைக்கால் தானே இதெல்லாம் கொஞ்சம் விளங்கப்படுத்தின கொஞ்சம் கஷ்டம். என்ற அரபு இலக்கணத்தோட இலக்கியத்தோட சம்பந்தப்பட்டது. நான் நினைக்கிறேன் உடுநூறையில மட்டும்தான் ஒரு பழக்கம் இருக்குது. இலங்கையில நான் பார்த்த மட்டும் எங்கேயாவது இருந்தா நீங்க சொல்லுங்க. உடுநுவரையில மட்டும், கண்டி டிஸ்ட்ரிக்ட்ல உடுநுவரையில மட்டும், உடுநுவரை யட்டிநூரையிலும் இருக்குன்னு நினைக்கிறேன். உடுநுவரை யட்டிநூறு ஒன்று தானே. என்ன பழக்கம் என்றா, உஸ்குன் அந்த வஸௌஜுக்கல் நாயத்து ஜன்னத்து. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் சொன்ன, நீங்களும் உங்களோட மனைவியையும் கூட்டிக் கொண்டு மனைவியுடன் சுவர்க்கத்தில் வாழுங்க. இப்ப உடுநுவரையில மட்டும், உடுநுவரை யட்டிநுவரைக்குள்ள மட்டும்தான் இருக்கிறது. மாப்பிள்ளையோட வீட்டில் யாரு வாழ்றது? மனைவி வாழ்றது. யார் வீட்டுல? மாப்பிள்ளை வீட்டுல. மற்ற இலங்கையில் எல்லா இடத்திலையும் இருக்கிறது. மனைவி வீட்டுல யாரு வாழ்ற? மாப்பிள்ளை வாழ்ற. அல்லாஹ் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு சொல்லக்குள்ள ஸ்குனா, நீங்க 2 பேரும் போய்த்து சுவர்க்கத்தில் வாழ முடியும் சொல்லல. நீங்க 2 பேரும் சுவர்க்கத்தில் வாழ முடியும் சொல்லல. அப்ப 2 பேரும் போய்த்து சுவர்க்கத்தில் வாழுங்கோண்டா 2 பேருக்கு என்ன கிடைச்சிடும்? ஈக்குவல் எஸ்டேட் கிடைச்சிடும். ஒரே சமமான ஈக்குவல் எஸ்டேட் கிடைச்சிடும். சுப்ஹானல்லாஹ். குர்ஆன்ல ஒரு எழுத்து கூடுறதால் அர்த்தம் நீரா ஸ்குனான்னு சொல்லல அல்லாஹ். வைது குல்னா லி ஆதம் ஸ்குன், நீங்க பேய்த்து சுவர்க்கத்தில் வாழுங்கோ. அந்த நீங்க ஸ்குன்ன்றதுக்கு ஃபாயில், நீங்க சுவர்க்கத்தில் வாழுங்கோ. வஸௌஜுக், உங்களோட மனைவியோட. கணவன் வீட்டுல தான் யாரு வாழணும்? சொல்லுங்களேன். மனைவி வாழணும். நான் இன்னும் ஒரு மசாலா சொல்ல தங்கிட்டோம். கூலி வீட்டுல வாழ்றாக்களுக்கு சொல்றேன், 4.5 மாசத்துடைய ரெண்ட் உங்களோட மனைவியோட கையில் எப்ப நீக்கும்? எத்தனை மாசம் ரெண்ட்? தலாக்கு சொன்னவா? ஐடியா இருக்கிறேன். அவன் 4 மாசம் 10 நாள் இதாயிக்கணும். யாரு? யாரு? மனைவி. அந்த இத்தாவுடைய காலத்துடைய செலவும் யாரு கொடுக்கணும்? கணவன் கொடுக்கணும். நான் உறுதியா சொல்றேன்,
ஒரு சொந்த ஒரு இருப்பிடம் கொடுக்கறதுக்கு உங்களுக்கு வசதி இல்லைண்டா, இருப்பிடம் கொடுக்கறதுக்கு உங்களுக்கு ஒரு வசதி இல்லைண்டா ஒது செய்யாம தொழுகிறது போல. என் மனைவிக்கு இருப்பிடம் கொடுக்க கேளா, அது ஷருத்து. நிக்காஹுக்கு ஒரு ஷருத்து உண்டு. நஃபகா கொடுக்கணும், சுக்குனா கொடுக்கணும், அது என்ன ஒரு ஷருத்து. ஷருத்தொண்டு இல்லாம ஒரு ஃபர்து நிறைவேற்றலாம். பள்ளிக்கு வந்து இமாம் அவ்வல் ஜமாத் தவற போகுது, ஒது இல்ல, தொலைலுமா? சொல்லுங்களேன். ஏழுமாஜர் பள்ளிக்கு வந்து ஜமாத்திக்குது, மாஷா அல்லாஹ், ஒது தேவையில்லை, அது தொழில் வச்சோமே, தொழில்ட்டு செய்யலுமா? சொல்லுங்களேன். ஏலா ஜமாத்து நல்ல ஒரு பொன் கிடைச்சிக்குது, மாஷா அல்லாஹ், நல்ல ஒரு பொன். இப்போ உடில்ல, முடிச்சிட்டு கட்டுவோமே. எங்கள் அநேகமான ஆட்கள் ஊடு கட்டுறதுக்கு தெரியுமா, வாழ்றதுக்கல்ல. எதுக்கு சொல்லுவோம்? எதுக்கு? மகளுடைய கல்யாணத்துக்கு. அவள் 25 வருஷம் எங்கேயோ, அது நாடோடி. ஊடு கட்டி வாழுங்கோ. ஊடு கற்றாக்களுக்கு உதவி செய்ய அல்லாஹ்வுடைய கடமை. ஆரம்பிச்சா முடிப்பீங்க, ஆரம்பிச்சா முடிப்பீங்க. எங்களை முடியும் என்பது யாருக்கும் தெரியாது. அஸ்கினூஹுன்ன மின் ஹைசு சகன்தும் மின் புஜ்திக்கும். சூரத்து தலாக் அல்லாஹ் சொல்லித்த சூரத்து தலாக்க அழகுபடுத்துறது. வீடு கட்டி வாழுங்கோ. என்ன துவா? என்ன நபியுடைய துவா இருக்குது ஊட்ட பத்தி. என் வீட்டை விசாலமாக்கவே. சின்ன வீடு இல்ல, வீடு கொஞ்சம் சொன்னோம், விசாலமாக்கணும். விருந்தாளிகளை கூப்பிடலாம், வாப்பம்மாவை கூப்பிடலாம், சொந்தக்காராக்களை கூப்பிடலாம், இஃப்தார் ஒன்று செய்யலும், கூப்பிடுங்க. என் வீட்டை விசாலமாக்கவே. சரி, அப்ப சுருக்கமா ஒரு 5-10 நிமிஷம் முடிக்கிறேன்னா, ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ் சொன்னா, நீங்க சுவர்க்கத்துக்கு போங்கோ, உங்களோட மனைவியோட போங்க, நீங்க 2 பேரும் பேத்து சுவர்க்கத்தில் வாழுங்கோ. 2 பேருக்கும் ஈக்குவல் எஸ்டேட் கொடுக்க இல்லை. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தான் சுவர்க்கத்தில் வாழ்ற, அவங்களோட யாரு? அர்த்தம் என்ன? 2 பேருக்கும் ஈக்குவல் எஸ்டேட் வந்தா குடும்பத்தை நிர்வாகம் செய்ய இயலாது. அதுக்காக வேண்டி மனைவி கணவனுடைய அடிமையும் அல்ல, மாமியை பார்க்கறதுக்கு வேலைக்காரியும் அல்ல. மாப்பிள்ளை தாத்தமாறு தங்கச்சிமாறு வந்த எலும்பி நிற்க தேவையும் இல்லை. எலும்பி நிற்கிறது அந்த மனைவியினுடைய பெருந்தன்மை. இங்க இருக்கிற மருமகளுக்கு ஒரு மாமி தான் நிற்கிற. ஒவ்வொரு மருமகளுக்கும் எத்தனை மாமி? ஒன்றுதான் ஹஜர். ஒவ்வொரு மருமகளும் யோசிக்கோனாம், எனக்கு எத்தனை மருமகள் வரைக்கிறத. நான் ஒரு மாமிக்கு எப்படி சப்பாயம் செய்கிறோம், அந்த அதே சப்பாயத்தை என் வீட்டுக்கு வர இருக்கின்ற எனக்கு 5-4 பொம்பளை ஆம்பளை புள்ளண்டா 4 மருமகளும் எனக்கு செய்ய போறேன். ரிட்டர்ன் கிடைச்சும். என்ன கிடைச்சும்? ரிட்டர்ன் கிடைச்சுமா? மறந்துடவானு. ரிட்டர்ன் வாழ்க்கையில நிச்சயமா கிடைச்சும். சில விஷயம் இருக்குது, மௌத்தாக முந்தி அனுபவிச்சாகணும். மௌத்தாக முந்தி அனுபவிச்சே ஆகணும். அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. உங்களுக்கு இருக்கிற ஒரே ஒரு மாமி, அவ கண்ணே பொன்னேண்டு பாதுகாத்து கொண்டா, உங்களை கண்ணே பொன்னேண்டு பாதுகாக்கிறதுக்கு எத்தனையோ மருமகள் பார்த்து கொண்டு இருப்பாங்க. இது உள்ளத்தால செய்ய வேண்டிய வேலை. சரி, இது வேற தலையங்கம். அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இங்க 4 வகையான பெண்களை சொல்றான். 3 சொல்றான், ஆனா 4 வகையான பெண்கள் இருக்கிறாங்க. நல்ல மாப்பிள்ளை, சாலிஹான மாப்பிள்ளை, மனைவி வழிபடாத மனைவி. அல்லாஹ் பாதுகாப்பான. அல்லாஹ் பாதுகாப்பான.
அல்லாஹ் சொல்றான் லரபல்லாஹு மஸலன் லில்லதீன கஃபரு இம்ரஅத நூஹின் வ இம்ரஅத லூத். லூத் அலைஹிஸ்ஸலாம் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய 2 மனைவிமார்கள். அவங்க 2 பேரும் கானதா தஹ்த அப்தைன் மின் இபாதினா சாலிஹீன். எங்களுடைய 2 சாலிஹான நல்லடியார்களுடைய பராமரிப்பில் வாழ்ந்த 2 பெண்கள். ஆனா மாப்பிளமாறு மிச்சம் நல்லம், பெண்களுக்கு நரகம். வகீல துகுலன் நார மஅத் தாஹிலின். இல்லையா? அந்த ஒரு கூட்டமும் இந்த பூமிக்கு மேல வாழத்தான் செய்வாங்க. இன்னும் ஒரு கூட்டம் இருக்கும், மாப்பிளக்காரன் என்றா அடுக்கிறது கொண்டுமே இல்லை. எல்லா வகையான கெட்ட பழக்கமும் அவன் தேய்க்குது. உலகம் ஒதுக்கி வச்சிக்கும். ஆனா அவனுக்கு கீழே வாழக்கூடிய சாலிஹான நல்ல மனைவி. வதரபல்லாஹு மஸலன் லில்லதீன ஆமனூ இம்ரஅத ஃபிர்அவுன். ஃபிர்அவுனுடைய மனைவி சாலிஹான மனைவி. யாருக்கு கீழே? யாருக்கு கீழே? கெட்ட ஒரு மனுஷனை கீழே. கெட்ட ஒரு மனுஷன். இப்ப சப்ஜெக்டுக்கு வாங்குவோம். இப்ப சப்ஜெக்டுக்கு வாங்குவோம். சரி, அடுத்த சொல்றேன். இது 3வது. ஒன்றுன்னா மாப்பிள மோசம், பொம்புல நல்லம். 2வது மாப்பிள நல்லம், பொம்புல மோசம். 3வது அல்லாஹ் சொல்றான், மாப்பிள்ளையும் நல்லம் அல்லது கார்டியனும் நல்லம், பொண்டாட்டி நல்லம். மாப்பிள்ளை நல்லம், பொண்டாட்டி நல்லம். வாப்பான் நல்லம், மகளு நல்லம். அது ஆரம்பத்தில் சொல்லப்பட்ட நபியினுடைய மனைவிமார்களை போல அத்தையிபூன லித்தையிபாத் வத்தையிபாத்து லித்தையிபூன். நல்லோருக்கு நல்லோர், நல்ல ஆணுக்கு நல்ல பெண், நல்ல பெண்ணுக்கு நல்ல ஆண். அதுல ஹஜ்ரத் ரசூலுல்லாஹுடைய மனைவிமார்கள், ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் அவங்க. அதே போல இங்க மரியம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் சொல்றான், மரியம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு கல்யாணம் முடிச்சு இல்லாட்டியும் கூட அவங்களுக்கு கார்டியனாக இருந்தது யாரு? ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். எனவே ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்துடைய பராமரிப்பில் வாழ்ந்த மரியம் அலைஹிஸ்ஸலாம் உங்களுக்கு ஓமானமாக இருக்கட்டும். 3 சொல்லிட்டாங்க. 4வது இருக்குது, கெட்ட மனைவி, கெட்ட கணவனுக்கு கீழே கெட்ட மனைவியாக வாழக்கூடியவர்கள் அல்லாஹ் இங்க பட்டியல் படுத்த இல்லை. ஆனா அதையும் குர்ஆன் அல்லாஹ் சொல்லிக்கிறான். அவர் யாரு? தப்பத் யதா அபீ லஹபின் வ தப் மா அக்னா அன்ஹு மாலுஹு வ மா கஸப் சயஸ்லா நாரன் ذات لهب وامرأته அபூ லஹபும் அபூ லஹபுடைய மனைவி. 4 வகையான ஆண்கள், 4 வகையான பெண்கள். 4 வகையான ஆண்கள், 4 வகையான பெண்கள். சரி, இதுல பாருங்க, வாப்ப எவ்வளவுதான் பெரிய அவுலியாவாக இருந்தாலும் நல்ல ஒரு மனைவி கிடைச்ச இல்லைண்டா வெரி சாரி, உங்களோட புள்ள நல்லவனாக மாற மாட்டாங்க. நூஹு நபிதான், அவருக்கு கிடைச்ச மனைவி ஒரு பாக்கியம் நிறைந்த மனைவியாக அமைய இல்லை. எனவே அந்த பெண்ணுடைய பராமரிப்புல வளர்ந்த நூஹு நபியினுடைய மகனும் காஃபிராகவே மௌத்தாகிவிட்டான். இன்னஹு லைஸ மின் அஹ்லிக், அவரோட குடும்பத்தை சார்ந்தவரே அல்ல என்று சொல்லி அல்லாஹ் குர்ஆன்ல பகிரங்கமா சொல்லிட்டான். நீங்க எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் உங்களுக்கு வாச்சது நல்லதாக வாச்ச இல்லைண்டா உங்களோட பிள்ளைகளுடைய தீன் பாதிக்கப்படும். சரி, அதுக்கு அடுத்த பக்கம், ஃபிரௌன் எப்படிப்பட்டவனாக இருந்தாலும் ஃபிரௌனுடைய மனைவி ஒரு தீனுடைய ஒரு பெண், மார்க்கத்தை விளங்கிக் கொண்ட ஒரு பெண். அந்த பெண்ணுக்கு இஸ்லாம் கிடைச்சிட்டது. அந்த பெண்ணுடைய பராமரிப்புல, அந்த பெண்ணுடைய பிள்ளை அல்ல, அந்த பெண்ணுடைய பராமரிப்பில் ஒரு புள்ள வளருது. அது யாரன்? மூசா அலைஹிஸ்ஸலாம். தொட்டில்ல வந்த புள்ள, ஒரு பாக்ஸ்ல வந்த புள்ள.
வீட்டுக்குள்ள வந்து சேருது. அந்த புள்ளைய வளர்த்தது யாரு? அந்த பெண்மணி. அந்த புள்ளைய வளர்த்தது பெண்மணி, ஒரு பெண்மணி, ஆசியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா. சுப்ஹானல்லாஹ். கணவன் இப்படிப்பட்ட ஒரு முருதார். அந்த வீட்டுக்குள் இந்த புள்ள வளருது. அந்த புள்ள எப்படி தெரியுமா வளருந்தா, இங்க இப்ப சொல்ற கேட்டுக்கோங்க, குர்ஆன் ஆச்சரியமானது. ஃபிரௌனுடைய மனைவிக்கு கிடைச்ச இந்த ஆடம்பரமான வாழ்க்கையை போல வாழ்க்கை யாருக்குமே கிடைச்சது. இந்த 5000 வருடங்களுக்கு முன்னால கட்டப்பட்ட கட்டிடக்கலை, அதாவது ஆர்கிடெக்சரல் சயின்ஸ் வந்துட்டு இப்ப வைத்து பார்க்கல ஈஜிப்ட்ல. இப்ப ஈஜிப்ட்ல பார்க்க பழைய பழைய பில்டிங் தான். அதாவது சிவிலைசேஷன் ஆஃப் த ஹியூமன், அதாவது மனிதர்களுடைய சிவிலைசேஷனுக்கு முந்திலிருந்தே ஈஜிப்ட் எப்படி இருந்துச்சு, ஈஜிப்டுடைய கட்டிடக்கலை எப்படி இருந்துச்சு என்பதெல்லாம் இதெல்லாம் இந்த ஆயத்துகளுக்கு கீழே பேசப்பட்ட. அப்ப ஃபிரௌனுடைய வீட்டுக்குள்ள இருந்து கொண்டு ஆடம்பரமான வீடு, அப்படிப்பட்ட ஒரு லக்ஸரி லைஃப்ல வாழ்ந்து கொண்டு அந்த பெண்மணி அல்லாஹ்ட்ட கேட்ட துஆ என்ன தெரியுமா? ரப்பி இப்னிலி பைத்தன் இந்தக ஃபில் ஜன்னah. யா அல்லாஹ், யா அல்லாஹ், இவ்வளோ பெரிய மாளிகைகள் இந்த ஃபிரௌனுக்கு நீ பூமியில கட்டி கொடுத்திருக்கிறாய், எனக்கு உலகத்துல வானம் யா அல்லாஹ், சுவர்க்கத்துல கட்டித்தான், சுவர்க்கத்துல கட்டித்தான். மாப்பிள வட்டி பணத்தால பெரிய ஒரு வீடு கட்டி மனைவியை வாழ வச்சிருக்கிறா. மனைவி கேட்கிற துவா என்ன தெரியுமா? யா அல்லாஹ், இந்த வீடு வானம் யா அல்லாஹ், எனக்கு சுவர்க்கத்தில் வீடு வேணும். இந்த வீட்டில் வாழ்ந்தா சுவர்க்கத்தில் வீடு கிடைக்க மாட்டாது. இது வட்டி, இது பேங்க், இது வானம் எனக்கு. இது மாமாட்ட வாங்கின சீதனம், இது மாமாட்ட வாங்கின சீதனம், இது ஹராமான வசூல். அவன் துவா கேட்கிறான், ரப்பி இப்னிலி இந்தக பைத்தன் ஃபில் ஜன்னah வனஜ்ஜினி மின் ஃபிர்அவுன வஅமலிஹி வனஜ்ஜினி மினல் கௌமில் ஸாலிமீன். ஆச்சரியம் என்ன தெரியுமா? இதே வார்த்தைய நபிப்பட்டம் கிடைக்கிறதுக்கு முன்னால மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க. அதான் தர்பியான்றது, அதான் தர்பியா. என்ன வார்த்தைய ஆசியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா மூசா அலைஹிஸ்ஸலாத்தை வீட்டுக்குள்ள வச்சுக்கொண்டு சொன்னாவோ அதே வார்த்தையத்தான் மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க. وجاء رجل من نقص المدينة يسعى. ஆயத்தனா فخرج منها خائفا يترقب قال رب نجني من القوم الظالمين. வளப்பு தாயினுடைய வாயால என்ன வார்த்தை வந்துச்சுதோ ஃபிரௌனுக்கு எதிராக, அதே வார்த்தையத்தான் மூசா அலைஹிஸ்ஸலாம் நபிப்பட்டம் கிடைக்கிறதுக்கு முன்னாலேயே, நபிப்பட்டம் கிடைக்கிறதுக்கு கிட்டத்தட்ட 20 வருஷங்களுக்கு முன்னாலேயே அதே வார்த்தையை உம்மாட்ட படிச்ச வார்த்தை அப்படியே சொல்றாங்க. வனஜ்ஜினி ரப்பி நஜ்ஜினி மினல் கௌமில் ஸாலிமீன். இங்க சொல்றாங்க உம்மா, வளப்பு தாய் யார்? ஆசியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா. வனஜ்ஜினி மினல் கௌமில் ஸாலிமீன். ஒரு உம்மட மொழிதான் குழந்தை பேசும். அதனால தான் எல்லா இலக்கணத்திலையும் இருக்கிறது, எல்லா மொழிக்கும் சொல்றது தாய் மொழி, பாப்ப மொழி இல்ல. என்ன மொழி இல்ல? தாய் மொழி. தாய குறை சொல்லவும் இயலாது. ஏண்டா தாயாக உங்கள்கிட்ட வர இல்ல, நீங்களாக போய்த்தான் அந்த தாயை முடிச்சு கொண்டீங்க, நீங்களாக போய்த்தான் முடிச்சு கொண்டீங்க. அவவாக உங்கள்கிட்ட வர இல்லை, உங்களோட கையில சாய்ஸ் தரப்பட்டுச்சுது. உங்களுக்கு மனைவியாக மட்டும் பார்க்க வேணாம், உங்களுக்கு பிறக்க இருக்கிற பிள்ளைகளுக்கு தாயாக மட்டும் பாருங்க. பாடசாலையில போய் போய்த்து பார்த்தா கிளாஸ்ல எந்த ஒரு புள்ளையும் சொல்றல உண்மை கருப்புன்னு சொல்லி, ஏன்னா உங்களுக்கு வேணும் வெள்ளை, முகத்தின் அழகுதான் உங்களுக்கு வேணும்.
ஆனா உங்களுக்கு ஒரு வருஷத்துக்கு பிறகு பிறக்க இருக்கிற புள்ளைக்கு வேணும் முகத்தின் அழகல்ல, அந்த புள்ளைக்கு வேணும் என்ன, அகத்தின் அழகு வேணும். என் உம்மை சரியான கைண்ட், என் உம்மை சரியான சாஃப்ட், என் உம்மை சரியான அன்பு, என் உம்மை பக்கத்துட்டு காராக்களுடைய சரியான சோ க்ளோஸ். சுப்ஹானல்லாஹ். எங்களோட வீட்டுக்கு யார் வந்தாலும் எங்களோட உம்மை ஒன்றுமே கொடுக்காம அனுப்பவே மாட்டா. எங்களோட உம்மாவோட எல்லாரும் பேச விருப்பம். இது எங்களோட ஸ்கூல்ல போய்த்து பிள்ளைகள் பேசிக் கொள்வாங்க. ஆனா வாப்பக்கு விருப்பம் உம்மட முகத்தின் அழகு, பிள்ளைகளுக்கு விருப்பம் உம்மட எந்த அழகு, அகத்தின் அழகு. சில கட்டங்கள்ல கல்யாணம் முடிச்சோம், புள்ள வயிற்றிருக்குது, கணவன் மௌத்தாகி போகலாம். பிறக்கிற புள்ளைக்கு வாப்ப யார் என்று தெரியாது. வாப்பக்கு என்ற மகன் எப்படி என்று வாப்பக்கு தெரியாது. ஆனா பேர்த் சர்டிபிகேட்ல பேர் யாருடைய பேர் வரும், வாப்பட பேர் தான் வரும். ஆனா புள்ளைய காணாத, புள்ளைய தென்படாத வாப்பமார் இருப்பாங்க. வாப்பவ கண்ணால கண்டில்ல, ஆனாலும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, உம்மா என்ற ஒருத்தி இருந்தால் அல் உம்மு லைஸத் மன் அன்ஜபத் பல் மன் ரப்பத். தாய் என்பது குழந்தைகளை பெத்தெடுத்த அனைவரும் தாய் அல்ல, குழந்தைகளை வளர்த்தெடுத்தவர்கள் தான் தாய். இது ஒரு நீண்ட தலையங்கம், பல மணித்தியாலங்கள் பேசலாம். அல்லாஹ் அருள் செய்வானாக. எனவே குர்ஆனுக்கு நேரம் கொடுங்கோ, குர்ஆனை விளங்குங்கோ. இப்போ நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு வேலை என்னண்டா, இன்றைக்கு மக்ரிபுக்கு முன்னால் இந்த சூறாவை பிரட்டி இந்த சூறாவுடைய அர்த்தத்தை கொஞ்சம் விளங்கினா உங்களுக்கு என்ன செய்யும், அர்த்தத்தை போய்த்து தர்ஜுமத்துல் குர்ஆனை பற்றி வாசிங்க பார்ப்போம், நல்லா புரியும் உங்களுக்கு. இந்த சூறாவுடைய பேக்ரவுண்ட் அப்படியே சொல்லிட்டு நிற்பேன். இது அப்படியே வாழ்க்கைக்கு இது பல மணித்தியாலங்கள், கிட்டத்தட்ட ஒரு 6-7 மணித்தியாலங்கள் தனியாக பேசணும் ஒவ்வொரு சப்ஜெக்ட்லையும். அல்லாஹ் அருள் செய்வானாக, துணை புரிவானாக, தௌஃபீக் செய்வானாக. எனவே குடும்ப நிறுவனம் என்பதை பால்படுத்திவிட்டு வேறொன்றுக்கு கனவு காண வானம், வேறொன்றுக்கு கனவு காண வானம். குடும்பம் பத்ர் யுத்தத்துக்கு நீங்க போறதை விடவும் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ்வுக்கு முக்கியமாக இருந்துச்சு மனைவியினுடைய நோயில மனைவிக்கு துணையாக இருக்கிறது. பத்ர் யுத்தம் அது மிஸ் பண்ணினா மறுவ பத்ரில் பங்கெடுத்தவர்களுடைய தரம் யாருக்குமே கிடைக்க மாட்டாது. ஜைனப் ரலியல்லாஹு, ஜைனபா இல்ல ருக்கையா ரலியல்லாஹு தஆலா, உம்மு குல்சூம் நபியினுடைய ஒரு மகள், உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய 3வது ஹலீஃபா உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய மனைவி உம்மு குல்சூம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா நோய்வாய்ப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். பத்ருக்கு போறதா மனைவியோடு இருக்கிறதா சொல்லுங்க பாப்போம். குடும்பத்துக்கு கொடுத்த மரியாதை இது, குடும்பத்துக்கு கொடுத்த மரியாதை. பத்ர் யுத்தம் மிஸ் ஆகி போகலும் மனைவிக்கு கொடுக்கிற இடம் மிஸ் ஆகலாது. உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுக்கு எதிராக சதி சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு வைக்கக்கூடிய இவர் பத்ரிலையும் பங்கெடுக்க இல்லைன்னு சொல்லுவாங்க. அவர் பத்ரில பங்கெடுக்க இல்லை, ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் அனுமதியோடு. குடும்பம் என்பது முக்கியம். அதை விட குடும்பத்தை பால்படுத்தல யாருக்கும். மனைவிக்கு அநியாயம் செய்யக்கூடாது. மனைவிக்கு பாருங்க, 9 மனைவி மாறிக்கிறாங்க. 9 மனைவி, 9 பேரையும் ஒரே மாதிரி பார்த்தாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கடைசி நாட்கள் நோய் நீக்கிறாங்க. நோயில எப்படி நோய்னா பள்ளிக்கு கூட போகலாம். எங்க போயலாம்? பள்ளி போயலாம். பள்ளி தூரத்திலே இல்லை, பள்ளி பக்கத்தில், ஊடு பக்கத்தில் இருக்குது. 9 பேரும் வந்திருக்கிறாங்க இங்க நபியை பார்க்கறதுக்கு. ஆயிஷா வீட்டுக்கு ரலியல்லாஹு அன்றைக்கு ஆயிஷா சித்திகா டேர்ன் அன்றைக்கு அந்த வீட்டில் நோய்வாய்ப்பட்டிருக்கிறாங்க. புகாரில் வரக்கூடிய ஹதீஸ், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 9 பேரையும் பார்த்து கேட்டாங்க. 8 பேர்கிட்டையும் கேட்டாங்க, நீங்க அனுமதி கொடுத்தா மட்டும் நான் ஆயிஷாவுடைய வீட்டிலே நோயாளியாக இருந்து கொள்ளுகிறேன் என்று சொன்னாங்க.
பள்ளிக்கு போறதுக்கு கஷ்டமாக இருக்குது, ஆனா மனைவியிட ஹக்க கொடுக்கறதுல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த அளவுக்கு என்ன கன்சர்னாக இருந்தாங்க. 9 பேரும் ஒற்ற கருத்துல சொன்னாங்க, நீங்க ஆயிஷாவுடைய வீட்டிலேயே இருந்துகோங்கோ, நாங்க வந்து போறோம், நாங்க இங்க வந்து போறோம். புரியுதா உங்களுக்கு? இங்க பெண்கள் இருக்கிற அதனால சொல்றேன், இன்னும் ஹதீஸ் சொல்றேன். சுப்ஹானல்லாஹ், எங்கட நபியினுடைய வாழ்க்கை ராவெல்லாம் நின்று வணங்குறதுக்கு மட்டுமல்ல. அல்லாஹ் அருள் செய்வானா, தௌஃபீக் செய்வானா. இங்க இருக்கிறீங்க தாய்மார், அதனால உண்டை சொல்றேன். ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா மீது படுகொலை சொல்லப்பட்டது, இட்டு கட்டப்பட்டுச்சு. ஒரு பெண்ணுக்கு வரக்கூடிய ஆக பெரிய கேவலம் தான் அவ மீது படுகொலை சொல்றது. படுதூறு சொல்லப்பட்டதுமே அவக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ், முழு உலகமும் என்னை பத்தி படுதூறு சொன்னாலும் ஏண்ட கணவன் யாரன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னோட நல்லகத்தான் இருக்கிறாங்க, அவங்க எந்த வித்தியாசத்தையும் காட்ட இல்லை, அவங்களுக்கும் எனக்கும் இடையில் உள்ள உறவு சரியாத்தான் இருக்குது. எனவே வெளி உலகம் என்ன பேசுறாங்கன்றது எனக்கு அதால இல்லை, நான் சந்தோஷமா இருக்கிறேன். 29 நாள் ஆச்சு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சொன்னாங்க நபி அப்பா ஆயிஷாவை பார்த்து, அம்மா உன்னால் என்ன சரி ஒரு தவறு நடந்திருந்தா நீ மன்னிப்பு கேட்டுக்கோன்னாங்க. இப்ப மையத்துடாச்சுது, டவுட் ஒன்று வந்துட்டு தானே. இப்ப குத்தம் செஞ்சேன்னு சொல்லல, குத்தம் ஒன்று செஞ்சிருந்தா இப்ப ஆயிஷா சித்திகா முடிவு செஞ்சாங்க இந்த வீட்லயே கேள்வி. இப்ப இதுக்கு பிறகு இந்த வீட்டுல இருக்கிறது எது இல்ல, சுயமரியாதைக்கு முரணானது. இந்த வீட்லயே கேளா, இந்த வீட்டுல கேளான்னு சொல்லி பேக்க கட்டிக்கொண்டு வாப்பக்கு வர சொல்லி போகவும் இல்லை. அப்பே நபிட்ட அனுமதி கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ் உங்களுக்கு சந்தேகம் வந்துட்டது, நான் என் வாப்பட வீட்டில் பேத்து நிற்க போறேன், இந்த விஷயத்தில் அல்லாஹ் ஒரு முடிவு செய்யும் வரைக்கும் நான் என் வீட்டுக்கு வாப்பா வீட்டுக்கு போக போறேன், அனுமதி கேட்டுக்கொண்டுதான் போனாங்க. புரியுதா உங்களுக்கு? குடும்ப வாழ்க்கை என்பது வழிகாட்டப்பட்ட ஒரு அமைப்பு. அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கு துணை புரிவானாக. ஜஸாக்குமுல்லாஹு கைர். சுப்ஹானல்லாஹி பிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம பிஹம்திக் அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக்க வ அத்தூபு இலைக்.